ஓகே. சரி, ஓகே. ஜீவா வந்து இந்த மீட்டுக்காக ஒரு சில பிளான்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ மெயினா இந்த மீட் வந்து எதுக்காக இப்போ போட்டது அப்படின்னா, ஸோ உங்களுக்குள்ள ஒரு சில பேஷன், அப்புறம் ஒரு சில ஐடியாஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ ஸோ அதை வந்து டிஸ்கஸ் பண்ணி அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக மெயினாக வந்து இந்த மீட்டிங் போடுறது. ஸோ இந்த மீட்டிங் வந்து மெயினாக ஒரு டிஸ்கஷன் பேசிஸில் போகலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ வந்து அதை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஜீவா கொஞ்சம் ரீட் பண்ணிட்டு போங்க. ஓகேடா வருமா. நம்ம 4 பேர் தான் இருக்கோமா மீட்ல? சரி, ஓகே. நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். யாருக்காவது பேஷன் அதை பற்றி ஏதாச்சும் இது நான் பண்ணால் கரெக்டாக இருக்கும், இதை நான் பண்ணலாம், இதுதான் இனிமேட்டு நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு மேகா, நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் பேஷன் இதை நான் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எதாவது இருக்கா? அதை ஷேர் பண்ணிக்கோங்க. பேஷன்னு சொல்றதை விட நான் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஈஸி எடுக்கவும் நான் என்ன நினைச்சேன்னா வந்து ஓகே கோர் சைட் போகலாம் ஆர் ஐடி செக்டார் போகலாம் அப்படிங்கிற ஐடியால தான் எடுத்தேன். பட் ஆஃப்டர் கோயிங் டு டிஏஹெச் நான் வந்து என்ன கன்க்ளூட் பண்ணா, ஓகே இப்போ வந்து நான் எலக்டிவ்ல வந்து பிசிபி போட்டிருக்கேன், அதை ஒரு சைட் ஃபோக்கஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டிஏஹெச் செலுத்துறத அதை ஃபோக்கஸ் பண்ணா என்னால போத் 2 கம்பெனிஸும் அட் பண்ண. இன்னமே நான் ஒரு டைலமால தான் இருக்கேன், எனக்கு வந்து இந்த கோர் சைட் போடுமா இல்ல இந்த சைட் போடுமான்னு ஒரு இன்னும் ஒரு கன்க்ளூஷனுக்கே நான் இன்னும் வரல. இன்னும் வந்துட்டு உங்களுக்கு கிளியரான கன்க்ளூஷன் கிடைக்கல, அதுவும் இல்லாமல் இன்னும் கன்ஃபியூஷன்ல தான் இருக்கீங்க, கரெக்டா? ஆமா. இப்போ உங்களுக்கு என்ன தோணுது? கோர் சைடு பெட்டரா இருக்கும் அப்படின்னு தோணுதா, இல்லை வந்துட்டு ஐடி தான் அப்படின்ட்டு? இப்போ நீங்கள் டிஐஹெச்ல இருக்கிறத சொல்றீங்க, இங்கே நீங்கள் அங்கே தானே நீங்கள் 1 மந்த் இருந்தீங்க, அங்கேருந்து கற்றுக்கிட்ட விஷயம் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? நீங்களா தானே லேர்ன் பண்ணீங்க, செல்ஃப் லேர்னிங் இருந்துச்சு? செல்ஃப் லேர்னிங் இருந்துச்சு. அதே மாதிரி அதான் சொல்லுவேன், இப்ப ரெண்டுலயுமே வந்து கோர் சைடு ஆர் ஐடி செக்டார் ரெண்டுலயுமே வந்து அதுக்கு அதோட ஓன் அட்வான்டேஜஸ் இருக்கு. இப்போ கோர் சைடு போனா ஸ்டார்டிங் சேலரி வந்து ரொம்ப மினிமலா தான் இருக்கும். பட் போக போக நம்ம அந்த இடத்துல வந்து அடாப்ட் ஆயிட்டுனா நம்ம ரீப்ளேஸ் பண்றதுக்கு ரொம்ப ரேரா தான் ஆள் இருப்பாங்க. பட் அதே ஐடி செக்டர்னா காம்படிட்டிவ், நம்ம வந்து ஈஸியா ஒரு இதுல நுழைஞ்சிடலாம். பட் வந்து அதுல சர்வைவ் ஆகிறது வந்து கஷ்டம். அப்படிங்கிறப்ப ரெண்டுலயுமே ஒரு சில அட்வான்டேஜஸ் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. சோ இன்னும் எனக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன்லயே தான் இருக்கேன். ஓகே. ஓகே, பாரதி உன்னோட பேஷன் பத்தி சொல்லுங்க. புரியல வருமா, என்னது? ஹலோ. ஹலோ நேசர் ப்ரோ, குட் ஈவினிங் ப்ரோ. குட் ஈவினிங், குட் ஈவினிங். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? நல்லா இருக்கேன் ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு உங்ககிட்ட ஒரு மீட். ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம மீட் லாஸ்டா பேசி. ஆமா ப்ரோ. ஓகே ப்ரோ. பேஷன் ஓகே. எனக்கு ஒரு பேஷன் ரொம்ப நாளாவே இருந்துச்சு. நான் 7th இருந்து அதுல நான் டிசைரா இருக்கேன். ஸோ என்னன்னா ஆண்டர்பிரினர்ஷிப். எனக்கு எப்ப இந்த வார்த்தைய கேட்க ஆரம்பிச்சேனோ, ஸோ அப்பல இருந்து அதை நான் பத்தி நிறைய ஸ்டடி பண்ணேன். அப்பல இருந்தே எனக்கு அந்த தான் ஒரு பேஷனாவே போயிட்டு இருக்கு. ஸோ ஏகப்பட்ட அப்ஸ் அண்ட் டவுன். ஒரு நிமிஷம், சாரி. ஓகே. அந்த பேஷன் இருந்தாலுமே அதுல ஏகப்பட்ட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ லைக் நான் என்னோட பேஷன் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப். அது வேற எப்படி சொல்லலாம்? கேளுங்க, இன்டராக்டிவா கொண்டு போலாம். ஓகே. இப்போ எல்லாருமே இன்டராக்ட் ஆகுங்க. ஏன் அமைதியா இருக்கீங்க, மியூட் பண்ணிருக்கீங்க? எல்லாருமே பேசுங்க, நம்ம தானே பேசிட்டு இருக்கோம். ஹலோ வர்மா. ரொம்ப இருட்டா இருக்குப்பா. இதுக்கு மேல வேணாம். ஓகே ஓகே, ப்ராப்ளம் இல்ல, கரெக்டா தான் இருக்கு. பேசுங்க எல்லாருமே. சஞ்சீவ் ப்ரோ வந்திருக்கீங்க. குட் ஈவினிங் சஞ்சீவ் ப்ரோ. சாரி, பார்க்கவே இல்ல. நம்ம மெசேஜ் டெலிகிராம்ல வரணும்ல. ஓகே ஓகே ஓகே, ப்ராப்ளம் இல்ல. 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான்
நோட்டிபிகேஷன் மட்டும் ஆன் பண்ணிக்கோங்கப்பா. அது ஒரு இது நீங்க ஆன் பண்ணாதான் வந்துட்டு ஷோ ஆகும். ஓகேங்க ப்ரோ. ஓகே, நாம இப்ப என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா பேஷன் பத்தி பேசிட்டு இருக்கோம் சிஞ்சு. ஓகேவா? ஸோ ஒவ்வொருத்தருக்கு என்னென்ன பேஷன் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பேசிட்டு இருக்கோம். ஸோ மெயினா அந்த மீட்டே இருக்காங்கன்னா, ஸோ பேஷன் தெரிஞ்சது அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்க ப்ரோ. ஓகே, ஓகே பாரதி கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. பேசி முடிச்சிட்டியா? ஐ மீன் நான் இன்டராக்டிவா கொண்டு போகலாம்னு சொன்னேன். சரி நான் கொஞ்சம் விஷயத்த ஷேர் பண்றேன். ஸோ ஆக்சுவலி இன்டராக்டிவா கொண்டு போனா ஒரு பிரச்சனை என்னன்னா யார் பேசுறான்னு தெரியாது. ஸோ அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. இல்லை அப்படின்னா சொல்லு, இன்டராக்டிவாவும் கொண்டு போகலாம். சரி ஓகே நான் சொல்றேன். இன்டராக்டிவ்னா மீன்ஸ் நான் விஷயத்த சொல்றேன். ஸோ அதுல இருந்து கொஸ்டின் கேளுங்க. ஸோ அப்படி கொண்டு போகலாம். ஏன்னா ஒரே ஸ்ட்ரீமா போனா நல்லா இருக்காதுல்ல. அது ஓகே. ஓகே ப்ரோ. ஓகே. ஓகே நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸோ அப்பதான் எனக்கு அப்பலேருந்தே இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் அந்த இதுல வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ அப்போதைக்கு அது நான் எனக்கு எப்படி கொண்டு போகணும் அதாவது எனக்கு என்னோட பேஷன் இதான் தெரிஞ்சிருச்சு. பட் அதுல எப்படி மூவ் பண்ணணும், ஸோ எந்த டைரக்ஷன்ல கொண்டு போகணும், ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு எதுவுமே அந்த இதுல என்னால அந்த அளவுக்கு ஒர்க் பண்ண முடியல. பிகாஸ் ஏன்னா அதை பத்தி எனக்கு ஐடியாவே இல்லை. ஸோ நான் அப்பலேருந்து முடிஞ்ச அளவு எல்லா ரிசோர்ஸ்லையும் கலெக்ட் பண்றதெல்லாம் நான் ஸ்டடி பண்றது. ஸோ என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்கறது, வேரியஸா ஏகப்பட்ட விஷயத்துல நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த மாரி தான் ஒரு கிட்டத்தட்ட 10th வரைக்கும் வந்துச்சு. ஸோ 10த்ல சில காலேஜ் ஸ்கூல்ல இருந்து வர ட்ரபிள்ஸ் அந்த மாரி அதனால கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ அடுத்தடுத்து நான் அதுல இருந்தேன். அப்புறமேட்டுக்கு எனக்கு எப்ப இந்த இதுல ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் அதாவது அந்த பேஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருந்து ஒரு அடுத்த லெவல் போலாம். அந்த இது எப்ப எனக்கு கிடைச்சுன்னா, எனக்கு காலேஜ்குள்ள வந்ததுக்கப்புறம். ஏன்னா அப்பதான் எனக்கு கொஞ்சம் ஐடியல் டைம் நெறைய கிடைச்சுச்சு. ஸோ அப்புறம் இன்னும் கொஞ்சம் வேரியேஷன் ட்ரை பண்றதுக்கு எனக்கு டைம் கிடைச்சுச்சு. ஸோ அப்படி ட்ரை பண்ணி இருக்கும்போது ஒரு சில விஷயம் ட்ரை பண்ணோம். ஒரு சில விஷயம் ஒர்க் ஆகல. ஒரு சில விஷயம் டீம் கோஆர்டினேஷன் ஏகப்பட்ட இது இருந்துச்சு. ஸோ அப்போ ரீசென்ட்டா தான் சரி இந்த இது இப்படியே போகக்கூடாது. நம்ம என்ன ஏதாவது ஒர்க்ல ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த அல்டிமேட் ரீச் ஸோ அந்த இது ஆரம்பிச்சோம். அந்த அல்டிமேட் ரீச் எந்த இதுக்காகன்னா நான் இத எப்படி பார்ப்பேன்னா, ஒரு ஒரு பிசினஸ் ஸ்கூல் மாரி தான். ஸோ இப்ப எனக்கு வந்து ஆன்டர்பிரினர்ஷிப்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் இத வந்து நான் எங்கேயோ போய் கத்துக்கிட்டு எம்பிஏ மாரி எடுத்துட்டு, அத விட அந்த இது எனக்கு அவ்வளோ எஃபெக்டிவா இருக்காதுன்னு தோணுச்சு. ஏன்னா பிகாஸ் நான் ஸ்கூல்ல படிச்ச எதுவுமே அந்த அளவுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இல்ல. இந்த ப்ராப்ளம் வந்துரக்கூடாது. ஸோ நம்ம ரியல் பிசினஸ் ஸ்கூல் அது ஐ மீன் நம்ம அந்த பிசினஸ் பண்ணி தான் அந்த பிசினஸே அந்த இது கத்துக்கணும். அந்த மாரி நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ அந்த பாயிண்ட்ல தான் நான் இந்த ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள போலாம். ஸோ அந்த இது வந்து அது எப்பவுமே நான் எதுக்காக நான் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ள அடுத்து என்னோட பேஷன்ல இருந்து மூவ் பண்ணேன்னா, ஒரு மார்க்கெட்டிங்னா எந்த ஒரு ஸ்டார்ட் அப்பா இருந்தாலும் அதோட பேஸா இருக்கும். ஸோ ஏன்னா எவ்வளவுதான் வேல்யூபிளான ப்ராடக்ட் இருந்தாலும் அத வந்து மக்கள்ட்ட கொண்டு போகணும், ரீச் அவுட் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல இருந்து நம்மளோட பேஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஸ்ட்ராங் ஆக்கலாம். ஸோ அப்படிதான் இந்த செக்ஷனுக்குள்ள வந்து இப்ப அந்த இதுல இப்ப நான் கொஞ்சம் கொஞ்சமா ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்கேன். எங்க எல்லாமே ப்ராக்ரஸ் ஆயிட்டு இருக்கோம். ஓகே, ஓகே ப்ரோ. இப்போ எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருக்கு. லேர்ன் பண்றது எல்லாமே. எல்லாம் சூப்பர் ஃபைனா போயிட்டு இருக்கு. நான் நெனச்ச மாரி தான் இருக்கு. பட் என்னன்னா, எவ்வளவுதான் பேஷனா இருந்தாலும் நான் ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். அது ரீசென்ட்டா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். எவ்வளோ பேஷனா இருந்தாலும் அதுல ஒர்க் பண்ணும்போது சம்டைம்ஸ் அது ஒரு ஃப்ளாவா தெரியலாம். மேபி அது நம்மளுக்கு பிடிக்காமயே கூட போலாம். பட் அந்த இடத்துல அது ஒரு பேஷன், அது ஒரு பார்ட் ஆஃப் பேஷன். நான் அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு அத கத்துக்கிட்டேன். பிகாஸ் எவ்ளோ பேஷனா இருந்தாலும் அதுக்கு ஒரு செட் ஆஃப் பாயிண்ட்ல வந்துட்டு அது எப்படியோ ஒரு இடத்துல போர் அடிக்கும். இல்ல ஏதோ ஒண்ணு ஆகும். ஸோ அது எல்லாத்துக்குமே தான் இருக்கு. எவ்வளவுதான் பேஷனா இருந்தாலும். ஸோ அதனால பேஷன் நம்ம என்ன நமக்கு புடிச்சது பண்றோம். பட் ஏன் சில டைம் நமக்கு பிடிக்காம போகுது. அந்த இதெல்லாம் நெறைய பேத்துக்கு அது இருக்க ப்ராப்ளமா இருக்கு காமனா. ஆமா ப்ரோ. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். நீங்க ஓவர் கம் பண்றீங்க ஆக்சுவலா அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே அந்த பிடிக்காம போது நம்ம சில டைம்ல பேஷனா இருக்கும்போது நமக்கு. ஓகே, ஓகே. அத நான் ஓகே. நான் அதையும் ஓவர் கம் பண்ணேன். ஸோ அதையும் நான் சொல்றேன். ஸோ நான் அத எப்படி ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணேன்னா, நான் ரொம்ப நாள் கிட்டத்தட்ட எனக்கு இந்த 2 மந்த்ஸா அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. சம்டைம்ஸ் பிடிக்காம போறது. பிகாஸ் எதுக்கு அது பிடிக்காம போகுதுன்னா, அது நான் ஸ்டடி பண்ண வரைக்கும் ஒரு இப்ப ஆன்டர்பிரினர்ஷிப் என்னோட பேஷன்னா, அது ஆன்டர்பிரினர்ஷிப்ங்கிறது ஒரு அம்பர்லா மாதிரி. ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் கனெக்ட் ஆயிட்டு இருக்கும். ஸோ நம்ம ஒரு இடத்துல இந்த இடத்துல வச்சோம்னா, இப்ப எக்ஸாம்பிள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வச்சோம்னா, அத நம்ம அடுத்து லீட் கலெக்ட் பண்றது, லீட சோர்ஸ் பண்றது, ஐ மீன் யார் நம்ம கஸ்டமர்ங்கிறத தெரிஞ்சுக்கிறது, கஸ்டமர்ட்ட பேசுறது, சேல்ஸ் பேசுறது, அடுத்து அது நம்ம சைட்ல
மார்க்கெட்டிங் பண்றது, ஃபனல் பில்ட் பண்றது, அது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் ஒண்ணா கரெக்டா இருக்குங்களா? ஸோ இது எல்லாமே கத்துக்கிட்டா தான் நம்ம ஆண்டர்பிரினர்ஷிப்ல போக முடியும். பட் எல்லா ப்ராசஸுமே ஒரே மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்காது. அதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணேன்னா, அது ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் தான். ஸோ அந்த இது எப்படி எனக்கு கிடைச்சுன்னா, கிருத்தி எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணா. ஸோ இந்த டிசிப்ளினோட பவரை வந்து ஸோ அந்த டிசிப்ளின், அதாவது ஐ மீன் அதை நான் இன்னும் டீட்டெயிலா சொல்லணும்னா அது செல்ஃப் டிசிப்ளின். ஸோ நம்ம ஒண்ணு சொன்னோம்னா அது நம்ம அதை அச்சீவ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி போகும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கே ஒரு நாள் நம்மளால ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் பில்ட் ஆகும். ஸோ நம்மளால பண்ண முடியுது. அந்த என்ன திரும்பி அந்த அந்த ஸ்டேஜ்ல இருந்து ஓவர் கம் பண்ண எனக்கு சூப்பர் ஹெல்ப் பண்ணுச்சு அந்த செல்ஃப் டிசிப்ளின்ங்கிற விஷயம். ஆக்சுவலி இங்கேயும் நம்ம டிசிப்ளின் பத்தி பேசுவோம். ஆக்சுவலா வந்து டிசிப்ளின் சொல்றத கூட என்ன சொல்றது, அது நம்ம வாழ்க்கையில ஒண்ணா இருக்க வேண்டியது. பட் ஆக்சுவலா வந்து நம்ம ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல வந்துட்டு ரொம்ப அது ஒரு சொல்லப்போனா ஒரு கெட்ட வழக்கம் மாதிரி மாற்றி வச்சிருக்காங்க. அதான் உண்மை. ட்ரெஸ் போடுறது, சாக்ஸ் போடுறது, ஸோ பெல்ட் போடுறது, எயின் பண்றது. ஸோ இது வந்து டிசிப்ளின் கிடையாது. ஸோ டிசிப்ளின்னா என்னன்னா, நம்ம வந்து ஒரு ஷெட்யூல், ஒரு கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றது, டைம் மேனேஜ் பண்றது. டிசிப்ளின்குள்ள ஏகப்பட்ட எலமெண்ட்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட காம்பனன்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஸோ அது எல்லாமே ஒன்று சேர்ந்தாதான் அந்த டிசிப்ளின். ஸோ செல்ஃப் டிசிப்ளின் ஆர் டிசிப்ளின் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சொல்லிடலாம். ஆனா டிசிப்ளினோட மீனிங் வந்து வேற. நாம எல்லாரும் வந்து இப்ப டிசிப்ளினோட மீனிங்கே நாம சொல்றத விட டிசிப்ளினோட மீனிங்கை மாத்திட்டாங்க. ஓகேவா? ஸோ இதை நான் சொல்லணும்னு நினைச்சேன். பட் இப்போ பாரதி சொல்லணும்னு தான் எனக்கு தோணுச்சு. ஓகே, இதை பத்தி நம்ம என்ன கம்யூனிட்டியில எதுவுமே பேசவே இல்லை அப்படின்னு. ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, இப்போ நேசர் ப்ரோ வந்து அவரோட பேஷன் பத்தியும் அவர் என்னென்ன எவ்வளோ வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு, அதுல இருந்து எப்படி இப்போ ஒரு கட்டத்துல வந்துட்டு இது வேணாம் அப்படின்ற தோன்ற நிலைமைக்கு போயிருக்கும். பட் அதுல இருந்து அவர் ஓவர் கம் பண்ணி இப்போ இந்த ஆண்டர்பிரினர்னா அது கண்டிப்பா நம்ம அச்சீவ் பண்ணி ஆகணும், அதான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அவர் வந்து இப்போ சொல்லியிருக்காரு. கரெக்டா நிறைய நல்லா சொன்னாரு. இப்போ அடுத்து சஞ்சீவ் ப்ரோ நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு பேஷன் இது மாதிரி அதை பத்தி ஏதாவது. அதாங்க ப்ரோ, குட் ஈவினிங் டு ஒன் ஆல். அதாவது என்னோட பேஷன் எப்படி ஆரம்பிச்சுன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்ல வரணும்னு பார்த்தோம்னா, நான் 10th படிக்கும்போது பார்த்தா எனக்கு வந்து ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணும் அப்படின்றது என்னோட ஒரு மெயின் எய்மா இருந்துச்சுங்க ப்ரோ. அதாவது நம்ம பேர் வந்து கூகுள்ல போட்டா நிறைய பேர் வந்து அதை பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதுல வந்து நான் வெப்சைட் அந்த இதுல வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு அந்த வெப்சைட் இதுல. ஸோ அதை நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆக்சுவலா 10th படிக்கும் பொழுதே அதை பற்றி கொஞ்சம் டீப்பா அப்படி கொஞ்சம் சர்ச் பண்ண ஆரம்பிச்சேன் நான். 10th 12th படிக்கிறேன். அப்போ எனக்கு வந்து சரியான ஐடியா இல்லை. அப்போ வந்து இந்த கூகுள் பிஸ்னஸ்னா என்னோட இதுல வந்து 10 படிச்சு கூகுள் பிஸ்னஸ்ல வந்து அந்த இதெல்லாம் பண்ணலாம், நம்ம அந்த நம்மளோட கடை, நம்ம ஷாப் அதெல்லாம் நம்ம வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இதுதான் எனக்கு கிடைச்சது அந்த இதுல என்னோட பேஷன். மற்றபடி அதை தாண்டி எடுக்கணும்னா 10th 12th படிக்கிறப்ப ஸ்கூல்ஸ்ல வந்து நான் இதுல ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆங்கிள் நான் பண்ணும்போது ஸ்டடீஸே எனக்கு வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்பெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா 10th 12th மார்க் தான் இம்பார்ட்டன், அதை வச்சு நம்ம லைஃபே ஷேப் ஆக போகுது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்து எல்லாரும் நம்மளை மாத்திட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு மேஜர் சேலஞ்சிங். ஆனா என்ன ஒரு விஷயம் நான் இப்ப என்ன கத்துக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்டடி பண்றதுக்கும் நம்ம அப்ளை பண்றதுக்கும் ஒரு பெரிய கேப் வந்து இருக்கு அப்படின்றத இப்ப நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப ஆக்சுவலா இப்ப இந்த ரியல் வேர்ல்டு அப்படி இந்த ஒர்க் ஷாப் இந்த கம்யூனிட்டி ஜாயின் பண்ணக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வந்தது. ஓகே, இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் வந்து நிறைய பெரிய பெரிய ஒர்க்ஸ் இந்த சென்ஸ் ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ற போது அந்த இது கொஞ்சம் டஃப்னஸ், அதுக்கும் இதுக்கும் ரிலேஷன் வந்து இல்லை அப்படின்றத வந்து நான் இந்த கம்யூனிட்டி மூலமா தான் கொஞ்சம் லேர்ன் பண்ணேன் நான். அதுக்கப்புறம் இதான் ஒரு இதை நான் வந்து சர்ச் பண்ணப்போ எனக்கு கிடைச்சது. ஸோ அந்த பிளாகர் மூலமா தான் பாத்தீங்கன்னா நான் வந்து அந்த என்னோட ப்ரொஃபைல கிரியேட் பண்ணேன். நான் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண கோடிங் எல்லாத்தையுமே நான் வந்து பிளாகர்ல போட ஆரம்பிச்சேன். ஸோ இதெல்லாம் வந்து என்னோட இதை வந்து பிளாகர்ல நான் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ ரீசெண்டா வேர்ட் ப்ரெஸ் வந்து இப்போ கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன், நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து அதுலேயும் நம்ம கொஞ்சம் அப்ஸ்கில் ஆகும். ஸோ இதான் என்னோட பேஷன் இதெல்லாமே. ஓகே ப்ரோ நைஸ். சஞ்சீவ், இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க குரூப்ல. நீங்க பிளாக்லாம் போடுறீங்கன்னு நீங்க இப்ப சொல்லவும் தான் எனக்கு தெரியுது. ஷேர் பண்ணுங்க, லிங்க் ஷேர் பண்ணுங்க ப்ரோ. அது ஆக்சுவலா இன்னும் ப்ரொஃபஷனலா நான் இன்னும் பண்ணல. ஆக்சுவலா ஜஸ்ட் சும்மா ஒரு கோடிங் எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி தான் போடுறேன் தவிர ரொம்ப ப்ரொஃபஷனலா நான் இன்னும் பண்ண ஆரம்பிக்கல ப்ரோ. அதுவுமே நான் இன்னும் இல்ல நோ ப்ராப்ளம். ப்ரொஃபஷனல். ஓகே
கம்யூனிட்டி பொறுத்தளவு நீங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. ப்ரொஃபஷனலு இப்படி நினைப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்கலாம் எதுவும் ஒளி பண்ணிக்கணும். ஸோ இங்க இருந்து உங்களுக்கு ஃபீட்பேக் கிடைக்கும். உங்களுக்கு இன்னும் ஏதாவது பாயிண்ட்ஸ் வேணும்னா கொடுப்போம். ஸோ நீங்க இது பண்றேன்னு தெரிஞ்சாதான் எங்களால வந்து நாங்க ஏதாவது பண்ண முடியும்னா பண்ணுவோம். யாரும் இங்க உங்களை கிண்டல் பண்ண போறது கிடையாது. ப்ரொஃபஷனலிசம் இங்க யாருமே எதிர்பார்க்க போறது கிடையாது. ஓகே, இங்க இருக்கிற எல்லாருமே வந்து அப்ஸ்கில் பண்றதுக்காக தான் இருக்கும். இங்க இருக்கிற யாருமே வந்து பெரிய ஆளும் கிடையாது, சின்ன ஆளும் கிடையாது. எல்லாருமே அப்ஸ்கிலிங்காக இருக்கும். ஸோ ஜேர்னில அப்படியே நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி தனியா இருக்க வேணாம்னு சொல்றேன். ஓகே ஓகே ப்ரோ. சூப்பர் சஞ்சய், சூப்பர். ஓகே, தேங்க் யூ. ஓகே ப்ரோ. நீங்க வந்துட்டு நிறைய ஸ்கில்ஸ்லாம் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. பட் அதில் நம்ம கம்யூனிட்டியில அதை ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். அதில் எல்லாம் கற்றுப்போம் நாங்களும். நான் ஏதாவதுனா ஐடியா கூட சஜஸ்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி. ஓகேங்க ப்ரோ, கண்டிப்பா ஆட் பண்றேங்க ப்ரோ. எல்லாமே நான் என்ன பண்றது எல்லாமே. ஓகே ப்ரோ. வாய்ஸ் நோட் வந்து சென்ட் பண்றதா சொல்லுவாங்க. நிறைய தடவை எனக்கே வந்து இந்த நம்ம மெசேஜ் அனுப்புறதுனாலே கொஞ்சம் அலர்ஜி மாதிரி எனக்கு என்ன சொல்றது, எப்படா உட்காந்து டைப் பண்ணிட்டாலே. ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா சின்ன வாய்ஸ் நோட் மாதிரி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிடுவோம்ல, இந்த மாதிரி ஆடியோ அனுப்பி விட்டுருங்க. சிம்பிளா எல்லாத்துக்கும் ஈஸியாவும் புரியும். தேவையில்லாம கம்யூனிகேஷன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகாது. நீங்க போட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. இப்பதான் டெலிகிராமுக்கு டெலிகிராமுக்கு மாத்தியாச்சு, பிரச்சனையே இல்லை. கிளவுட். ஓகே ப்ரோ. ஓகேடா வருவான். ஓகே வர்மா, நீங்க சொல்லுங்க உங்களோட இதை பத்தி, உங்க ஜேர்னி எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க? நிஜமாலுமே என் கதையை சொல்லுமா? என் கதை ஸ்டார்டிங்ல இருந்து ரொம்ப பெருசாச்சு. அவ்வளவு கண்டிப்பா அதுக்காக தானே இந்த மீட்டே வச்சிருக்கோம். சரி, ஓகே, ஷேர் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்டிங்ல நான் ஒரு பென்டன் பைத்தியம். அது இந்த கோஜர் கிரியேஷன்ஸ் அந்த பேரும் சரி, அந்த ப்ரொஃபைல் போட்டோவும் சரி, ரெண்டுமே வந்து பென்டன் ரெஃபர் பண்ணா. ஸோ ஓகே, இந்த கம்யூனிட்டி பத்தி சொல்லிடுறேன். ஏன்னா இதுக்கு பேர் வச்சுதான் பென்டன் இருந்துதான். ஸோ பென்டன்ல வந்து ஒரு எபிசோட்ல கோஜர் கிரியேஷன்ஸ்னு ஒரு எபிசோடு. அந்த எபிசோட்ல கோஜர் கிரியேஷன் சொல்லிட்டு ஒரு பிளேஸ், அது வந்து ஸ்பேஸ்ல இருக்கிற ஒன் ஆஃப் தான் சொல்றத விட அதான் வந்து எல்லா ஏலியன்ஸும் சரி, எல்லா பிளானட்ஸும் சரி பிறக்கிற இடம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த பிளேஸ் வேர் ஐடியாஸ் பிகம் ரியல் ஆர் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. அதான் வந்து அதோட கான்செப்ட். ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் கிரியேஷன்ஸ் அப்படின்னு பென்டன்ல எப்படி ரெஃபர் பண்ணிப்பாங்கன்னா, ஏலியன்ஸ், பிளானட்ஸ், செலஸ்டியல் பாடிஸ், ஸோ மல்டிவர்ஸ், இன்னும் போய்கிட்டே இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து பிறக்கிற இடம் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் கிரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நான் அதை ரெஃபர் பண்ணி தான் நம்ம கம்யூனிட்டிக்கு பேர் வச்சிருந்தேன். பிளஸ் அந்த ப்ரொஃபைல் போட்டோ அதுவுமே வந்து அது அங்கிருந்து எடுத்ததுதான். ஓகேவா? ஸோ எதுக்காக நான் இப்போ பென்டன் பைத்தியம்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு ஒரிஜினலாவே இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது அந்த கார்ட்டூன்ல இருந்து மட்டும்தான். கிட்டத்தட்ட நான் 2ஆம் கிளாஸ்ல இருந்து 2ஆவதுல இருந்து வெறித்தனமா பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடியே பார்த்தேன், பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2ஆவதுல இருந்து தான். ஸோ அப்பையில இருந்து பார்க்க ஆரம்பிச்சேன். ஏன் அப்படின்னா, எனக்கு மெயினா இது எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டே இந்த கார்ட்டூன் தான். ஏன்னா நான் வந்து யோசிக்கிறதையும் இப்படிலாம் ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறதையும் ஒரிஜினலாவே நான் முதல்ல பென்டன்ல தான் பார்த்தேன். ஏன்னா நீங்க பென்டன் மட்டும் பாருங்க, அதுல எல்லாத்தையுமே சொல்லுவான். ஸ்பேஸை பத்தி சொல்லுவான், மல்டிவர்ஸ்னா என்ன, டைம்னா என்ன, டைம் டிராவல்னா என்ன, கம்ப்யூட்டர்னா என்ன, ஈவன் சோசியல் மீடியானா என்ன, ப்ரெஸ்னா இது எல்லாமே A to Z. சயின்ஸ் ஃபிக்ஷன்னா அப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே செட் ஆயிடுச்சா. சரி, அப்படியே சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து டென்த்துல வந்து நானும் பாரதியும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த சயின்ஸ் ஈவெண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ அதில் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்னாதான் எப்பயுமே நானும் பாரதியும் கிட்டத்தட்ட ஒன்னாதான் எல்லா விஷயத்தையும் வந்து பண்ணியிருக்கோம் நிறையா. ஸோ நிறைய காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதா இருக்கட்டும். ஸோ நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம். மெயினா வந்து இந்த பென்டனும் அப்புறம் என் ஃப்ரெண்ட் சொன்னல பாரதி. ஸோ இவங்க 2 பேருமே வந்து ஒன் ஆஃப் த முக்கியமான மைல் ஸ்டோன் என்னோட ஹிஸ்டரியை பொறுத்தவரை. ஸோ பாரதி வந்து ஒரு பாத் மாதிரி, எப்படி சொல்றது, நான் வந்து சயின்ஸு டெக்கு இப்படின்னு போய்கிட்டு இருந்தேன். ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப்ல உள்ள புடிச்சு இழுத்து போட்ட ஒரு ஆள்னா அது அவன் தான். ஏன்னா நான் ஆண்டர்பிரினர்ஷிப் பத்தி யோசிக்க கூட கிடையாது. என்கிட்ட ஐடியா இருக்கும், அதை அப்படியே வந்து காத்துல பறக்க விட்டுருவேன். இன்னைக்கே எனக்கு அந்த கெட்ட பழக்கம் இருக்கு. என்னன்னா ஐடியாஸ் எல்லாம் வரும், பட் அதை நோட் பண்ண மாட்டேன். நோட் பண்றதுக்கு ஒரு சோம்பேறித்தனமா என்னன்னு தெரியல. அது யோசிக்கிறப்பெல்லாம் வரும், பட் நோட் பண்ண மாட்டேன். எனக்காக அவன் உட்காந்து நோட் பண்ணுவான். ஏன்னா என்னைய பத்தி அவனுக்கு தெரியும், நான் மறந்துடுவேன்.
ஸோ இந்த மாதிரி என்ன சொல்றது, என்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் ஃபுல்லாமே வந்து பாரதி கிட்ட பிளஸ்ஸா இருக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஒரு கோ ஃபவுண்டர் இல்ல ஒரு பிசினஸ் நடத்துறோம் அப்படின்னா, ஒருத்தர்கிட்ட நெகட்டிவா இருக்கிற விஷயம் இன்னொருத்தர்கிட்ட பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா அது வந்து சக்சஸ் ஆகிறதுக்கான ரேட் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நான் வந்து பஞ்சுவாலிட்டி அப்புறம் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் இருப்பேன். ஸோ இதெல்லாம் வந்து என்னோட பாசிட்டிவ்னு சொன்னாலும் என்கிட்ட நெகட்டிவ் ஃபேஸ் இருக்கு. ஸோ என்னோட நெகட்டிவ் ஃபேஸை வந்து மாத்துறதுக்கு பாரதி இருக்கு. ஸோ அதே போல அவனோட நெகட்டிவ் ஃபேஸை மாத்துறதுக்கு நான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கும். ஸோ இதுதான் என்னோட ஜேர்னி இப்போ வரைக்கும். ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப்புங்கிறது என்னோட மெயின் பேஷன் கிடையாது, சொல்லப்போனா அதான் உண்மை. பட் எனக்கு வந்து மெயினா ஆண்டர்பிரினர்ஷிப் மேல இன்ட்ரெஸ்ட் வந்ததும் சரி, இப்போ நான் ஆண்டர்பிரினர்ஷிப்ல இருக்கிறதுக்கான காரணம் வந்து இங்க ஒருத்தர் இருக்கா, ஸோ அவன் மட்டும்தான் பாரதி மட்டும்தான். ஸோ வேற எதுவும் இல்லை. ஸோ என்னோட ஹிஸ்டரி இவ்வளவுதான். இதை பத்தி இன்னும் இழுத்துட்டு போறதுன்னா அது இன்னும் உள்ள ஏகப்பட்டது இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம முழுசா பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல அதை பத்தி பேசணும்னாலும் சொல்லுங்க, பேசலாம். இதுவே கொஞ்சம் பெருசா தான் போகும். இல்ல பேசலாம் வருமா, எல்லாமே பேசலாம் வருமா, கண்டிப்பா. அதுக்காக தான் இந்த மீட்டை நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, எல்லாத்துக்கும் டைம் இருக்கணும், அதை பாத்துக்கோங்க. ஏன்னா நான் பேசிட்டு அப்புறம் மீதி இருக்கிறவங்க பேசாம போகுது, நல்லா இருக்காது. இல்ல எல்லாருமே பேசுவோம். இப்போ எல்லாரும் அவங்கவுங்க வந்துட்டு ஜேர்னி எப்படி வந்திருக்கீங்க, உங்க பேஷன் என்ன, யார் யாருக்கு என்னென்ன வந்து ஆசை இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லி ஷேர் பண்ணீங்க. அவங்கவுங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்கு. பட் அதெல்லாம் வந்துட்டு கண்டினியூவா பண்ணிட்டே இருங்க. என்னைக்குமே வந்துட்டு அதுல இருந்து விட்டுறாதீங்க. என்ன ஃபெயிலியர்ஸ் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, அதே மாதிரியே மூவ் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அந்த ஒர்க்கை உங்க பிடிச்ச ஒர்க்கை பண்ணிட்டே இருங்க கண்டினியூவா. ஓகே, நல்ல பாயிண்ட்ஸ். சரி, ஓகே, நானே கண்டினியூ பண்ணேன். ஸோ இதுக்கு இடையில இருக்கு, நான் 10th வந்து சொல்றேன் இல்லையா. ஸோ 10th வந்து மெயினான ஒரு மைல் ஸ்டோன் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமா வந்து டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா இந்த குவாரண்டைன் பீரியட் தான். ஸோ குவாரண்டைன் பீரியட்ல தான் வந்து நான் பைத்தான் கத்துக்கிட்டது. ஸோ இது எல்லாமே வந்து நடந்தது, ஓகேவா. ஸோ அந்த டைம்ல வந்து பைத்தான், அப்புறம் நானும் பரதையும் சேர்ந்து இந்த சயின்ஸ் காங்கிரஸ்னு ஒரு ஈவெண்ட் நடந்தது, நேஷனல் சயின்ஸ் காங்கிரஸ். ஸோ அதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணோம், பிளஸ் வந்து அது ஜோனல் செலக்ட்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. என்ன பரதி ஜோனல் தானே, ஜோனலா டிஸ்ட்ரிக்டா, அதோட வெளில தான், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஓகே, அதோட வந்து வெளியே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கூல் வந்து கடைசியா ஸ்கூல்ல நடந்த ஈவெண்ட் அதுதான், அதோட தான் வந்து வெளியே வந்தோம். ஸோ மெயினா வந்து இந்த குவாரண்டைன் பீரியட் தான். அந்த டென்த்ல ஆரம்பிச்சு 10th அந்த கடைசி ஆரம்பிச்சு பிளஸ் வந்து இந்த 12th முன்னாடி இருக்கு. ஸோ இந்த ஒரு கேப்ல ஏகப்பட்ட விஷயம் வந்து எனக்குள்ள நிறைய மாத்திருக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பைத்தான் கத்துக்கிட்டோம். அப்புறம் அந்த டைம்ல வந்து நான் வேர்ட் ப்ரெஸும் பார்த்துட்டு தான் இருந்தேன். பட் அந்த டைம்ல நான் வேர்ட் ப்ரெஸ் மெயின் ஃபோக்கஸா வைக்கல. ஸோ அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து டெவலப் பண்றதா இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம ஆமா ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட். ஒரு இதே மாதிரி சொல்றத விட இன்னும் ஒரு குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் சேர்ந்து ஒரு இதை ஆரம்பிச்சாங்க ஸ்கூல்லயே வந்துட்டு. ஒரு சில சீனியர்ஸ்லாம் சேர்ந்து அவங்களும் வந்து ஆரம்பிச்சாங்க ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட். ஸோ அதுலயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல வந்து முக்கியமா என்ன பண்ணோம்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை வந்து பெட்டர் இது பண்ணும். ஸோ நான் இந்த கம்யூனிட்டி ஆரம்பிக்கிறப்பையும் என்கிட்டயும் அந்த ஒரு சின்ன தாட் இருக்குது. என்னன்னா, அவங்க என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து கொஞ்சம் அந்த ப்ரெசென்ட் பண்றதுல எல்லாம் கொஞ்சம் பெட்டரானதுக்கான காரணம் வந்து 4 பேர்த்துக்கிட்ட பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சது ஆன்லைன்ல. ஸோ ஆன்லைன்ல 4 பேர்த்துக்கிட்ட அப்படி பேசுறப்போ வந்து எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் போச்சு, அந்த கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் பெட்டராச்சு. ஸோ அது எப்பனா ஸ்டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு மூவ்மெண்ட் தான் ஆரம்பிச்சாங்க, எங்க ஸ்கூல் சீனியர்ஸே செய்ய ஆரம்பிச்சோம். ஸோ அங்க பேசுறப்போ அப்போ கொஞ்சம் வந்து இந்த ஃபீட்பேக்ஸ் ஸோ அதெல்லாம் அவங்களும் கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து கம்யூனிகேஷன் கொஞ்சம் வந்து டெவலப் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மீட் ஆரம்பிக்கிறப்பையும் இந்த கம்யூனிட்டி ஆரம்பிக்கிறப்பையும் வந்து இதே ஃபோக்கஸ் வந்து என்கிட்ட இருந்தது. ஸோ ஸ்கூல்ல வந்து பார்த்தோம்னா அவ்வளோதான், இப்போ ஸ்கூல் வரைக்கும் அவ்வளோதான் முடிஞ்சது. மெயினானது எல்லாமே வந்து இங்க காலேஜ்ல இருந்து தான். ஸோ இந்த காலேஜ் லீவ் இருக்குல்ல, இந்த அட்மிஷன். ஸோ அந்த நேரத்துல நாங்க டிஎன்எஸ் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு
ஒன் ஆஃப் த ஆர்கனைசேஷன் இருக்கு. ஸோ அவங்க ஒன் ஆஃப் த சயின்ஸ் ஆர்கனைசேஷன். ஸோ அவங்க வந்து இந்த மனித கழிவுகளை மனிதன அகற்றும் அவலநிலைக்கு ஒரு அறிவை கண்டுபிடி. ஸோ இது ஒரு டாபிக், அதாவது ஹியூமன் வேஸ்ட்டை எப்படி வந்து மனுஷனை வச்சு இப்ப இது மேன் ஹோல்லாம் தெரியும்ல, அதுக்குள்ள உளுந்து அடைப்பெடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிடுவாங்க. ஸோ இதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து தேவைப்படுது அந்த நேரத்துக்கு. ஸோ அதுக்காக வந்து சொல்யூஷன் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அது வந்து ப்ரோட்டோடைப்பா இல்லை, பட் வந்து அது டாக்குமெண்டா வந்து இருந்தது. ஸோ அது இல்லாம டிசைன்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கு வந்து அது அந்த இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து அடிச்சோம். ஸோ எதுக்காக இதை சொல்றேன்னா, இதுல நாங்க ஜெயிச்சது மேட்ரு கிடையாது. இதுல வந்து பிரைஸ் மணி அதெல்லாம் எதுவுமே மேட்ரு கிடையாது. அங்க கிடைச்ச நெட்வொர்க் தான் வந்து மெயினா வந்து இருந்தது. ஸோ அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்களோட நெட்வொர்க் வந்து இன்னைக்கும் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ அவங்க நிறைய விதத்துல வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நாங்க எதிர்பார்க்கவே இல்லை, பட் ஆனா அந்த காம்படிஷன்ல ஜெயிச்சது அது எல்லாத்தையும் விட அந்த நெட்வொர்க் தான் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ வரைக்கும் அவங்களோட எங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு நெட்வொர்க் கம்யூனிகேஷன் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து இது வந்து ஒன் ஆஃப் த மைல் ஸ்டோனு. அதுக்கப்புறம் வந்து இந்த வேர்ட் ப்ரெஸ் இதெல்லாம் வந்து இது வந்து உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதுவும் எஸ்பெஷலா என்னோட கிளாஸா இருந்தீங்கன்னா, ஸோ இது செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செம்னு நினைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செம்ல வந்து ப்ரைஸ் கூட வாங்கிட்டு வந்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து நான் கிளாஸ்ல எதுவும் இதை பத்தி சொல்லலை, பட் ஜீவாக்கு தெரியும். அப்புறம் சுபா அட்வைசர் இருக்காங்கல்ல, ஸோ பழைய அட்வைசர் நம்ம பழைய, ஸோ அவங்களுக்கு தெரியும். ஸோ இவங்களுக்குலாம் வந்து தெரியும் நான் ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து இது பண்ணது. ஸோ அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயம் வந்து நடந்திருக்கு. நாங்க மெயினா அங்க ஜெயிச்சப்போ எங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்போஷர் என்னன்னா நெட்வொர்க் மட்டும்தான். நாளைக்கு நீங்க ஜெயிக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, தோக்குறீங்க அப்படின்னாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் நெட்வொர்க் எவ்வளவு முக்கியங்கிறத நான் வந்து உண்மையாலுமே வந்து அங்க இருக்கிற அந்த டிஎன்எஸ்ஆர்எஃப்ல கிடைச்ச நெட்வொர்க்ல கிடைச்ச மனிதர்களால தான் இவ்வளவு தூரம் வந்து நெட்வொர்க்கிங்னா எவ்வளவு முக்கியங்கிறத புரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் எப்படி தெரியும் இருப்பேன், 4 பேர்த்துக்கிட்ட பேச மாட்டேன், என்னை பேசணும்னா அமுர்த்தா மட்டும்தான் முடியுங்கிற மாதிரி தான் இருப்பேன். அவ்வளோ இதா இருப்பேன். ஸோ என் கூட, அதாவது என் கூட ஃப்ரெண்டா இருக்கிறவங்க கிட்ட பேசுவேன், பட் புதுசா ஒருத்தர்கிட்ட பேசுறது இல்ல போய் ப்ரெசன்ட் பண்றது, இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங், ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப ரொம்ப அலர்ஜி. இப்பயுமே நெட்வொர்க் வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போறதுல நான் வீக் தான். இப்பயுமே நான் அதை அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், அதுவும் போய்கிட்டே தான் இருக்கு. எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது, எப்படி போறதுன்னு தெரியாது, எப்படி வந்து நெட்வொர்க்கை யூஸ் பண்ணணும்னு தெரியாது. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, என்னோட டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஒருத்தர்கிட்ட அட்வான்டேஜா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் வந்து அவன் வந்து செம்மையா நெட்வொர்க் பில்ட் பண்ணுவான். அதே போல நெட்வொர்க் வந்து எப்படி மேனேஜ் பண்ணும், அவங்க கிட்ட எப்படி பேசணும், அவங்களை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவனுக்கு பக்காவா தெரியும். ஆண்டர்பிரினர்ஷிப்பை பொறுத்தளவு நெட்வொர்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு நெட்வொர்க் வந்து ஸ்ட்ராங்கா பில்ட் பண்றோமோ அந்த அளவுக்கு நாம வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம நெட்வொர்க்கை பில்ட் பண்ணோம் அப்படின்னா நாம அவங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒருத்தர் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அவர் வந்து நம்மளோட நெட்வொர்க்ல தான் இருக்காரு. இப்போ அவருக்கு வந்து டெக், அதாவது இப்போ ஒரு போன் வாங்கணும், இல்ல வந்து ஏதாவது ஒரு வெப்சைட் வந்து ஹோஸ்ட் பண்றதுல ஒரு பிரச்சனை, வெப்சைட் வந்து ஹோஸ்ட் பண்ணணும், இல்ல ஒரு டொமைன் வந்து வாங்கணும், டொமைன் வாங்கி கான்ஃபிக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அதாவது இப்போ என் நெட்வொர்க்ல இருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து இது தோணுது அப்படின்னா கண்ணை மூடிட்டு என்கிட்ட வருவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். நாம வந்து ஒரு பேருனா அந்த பேருக்கு வந்து ஸ்டாண்டர்டா இருக்கணும். இப்போ வந்து எப்படி சொல்றது, டெக் அப்படின்னு சொன்னாலே வந்து இப்போ என் நெட்வொர்க்ல இருக்கிறவங்க வந்து ஸ்ட்ராங்கா வந்து என்னோட பேரா இருந்தாலும் சரி, பாரதியோட பேரா இருந்தாலும் சரி, எங்க 2 பேர்த்துல யாருக்காவது ஒருத்தருக்கு கண்டிப்பா போன் பண்ணி ஒரு தடவை வந்து கேட்டுருவாங்க. ஸோ இது வந்து நெட்வொர்க் வந்து பில்ட் பண்ணணும். அதே போல அந்த நெட்வொர்க்கு வந்து வேல்யூ ப்ரொவைட் பண்ணணும். அப்பனாதான் வந்து அது வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ நான் இதை பத்தி கம்யூனிட்டியில இந்த மாதிரி என்ன இடத்துல சொன்னாதான் கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். நீங்க நிறைய பேர் வந்து பேச மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றதோட பேசுறதுக்கு தயங்குவீங்க இல்லையா? ஸோ அதை வந்து விட்டுதான் ஆகணும், ஏன்னா வேற வழி இல்லை. அதுதான் உண்மையும் கூட. நீங்க முடிஞ்ச அளவு எந்த அளவுக்கு நெட்வொர்க்கை வந்து ஸ்ட்ராங்கா பில்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது. ஓகேவா? அது ரெஃபரன்ஸா இருக்கட்டும். நீங்க வேலைக்கு போனாலுமே சொல்றேன், வேலைக்கு போனாலுமே உங்களை 4 பேர் ரெஃபர் பண்ணும், உங்களை 4 பேருக்கு நல்லா தெரியணும் அப்படின்னா நெட்வொர்க் வந்து ரொம்ப முக்கியமா தேவைப்படும். உங்களுக்கு நிறைய விதத்துல நெட்வொர்க் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுதான் உண்மை. இப்போ இது வந்து இப்போ வரைக்கும் நான் இப்போ வரைக்கும் இதுல இன்னும் வீக்கா தான் இருக்கேன் சொல்ல போனா. ஆனா இன்னொருத்த வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்.
ஸோ இன்ன வரைக்கும் நான் வீக்காக தான் இருக்கேன். நான் இன்னும் இதில் அப்ஸ்கில் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இது ஒன்று. நான் சொன்னேன் இல்லையா, அந்த வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறது, அதை மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் நெட்வொர்க் பில்ட் பண்ணணும், அதே போல் அவங்களுக்கு வேல்யூவும் கொடுக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ டெக் இல்லை ஒரு டொமைனு, ஒரு கான்ஃபிகு, இல்லை வெப்சைட் ரிலேட்டடாக ஏதாவது ஒரு இஷ்யூ அப்படின்னா உடனே கண்ணை மூடிட்டு வர்றது. ஸோ இதை வந்து நீங்கள் கொண்டு வரணும் உங்கள் நெட்வொர்க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு. ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம் கூட. இது வரைக்கும் வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் சொல்லணும்னா அல்டிமேட் ரீச்சோட ஸ்டார்டிங் தான் சொல்லணும். ஹைவிக்னு ஒன்று இருக்கு, அது இல்லாமல் அல்டிமேட் ரீச்னு ஒன்று இருக்கு. ஸோ முதல்ல அல்டிமேட் ரீச் பற்றி சொல்றேன். ஸோ அல்டிமேட் ரீச் வந்து ஆரம்பிச்சதுக்கான மெயின் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். ஸோ மார்க்கெட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எனக்கு சுத்தமா தெரியாது. சொல்லப்போனால் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி மார்க்கெட்டிங்னா என்ன அதோட டெஃபினிஷன் கூட தெரியாது தான், அதான் உண்மையும் கூட. ஆனா ஆண்டர்பிரினர்ஷிப்னு முடிவெடுத்ததுக்கு அப்புறம், நான் அதுக்கு முன்னாடி முடிவெடுத்தாச்சு, பட் ஆண்டர்பிரினர்ஷிப்ல மார்க்கெட்டிங் இவ்வளவு முக்கியம்னு தெரியாது. ஆனா நான் வந்து அவ்வளவு முக்கியம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நானும் சரி பாரதியும் சரி ஒரே ஒரு ஐடியா பண்ணோம். என்னன்னா, நம்மளால ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணோம் அப்படின்னா இங்க இருக்கிற மேஜரா இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான காரணமும் சரி, முக்காவாசி கம்பெனி அழிகிறதுக்கான காரணமும் சரி, சரியான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இல்லாததான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட்டிங்க தப்பா பண்ணாலும் பிரச்சனை, மார்க்கெட்டிங்க பண்ணவே தெரியல அப்படின்னாலும் பிரச்சனை. தப்பா பண்றது வேற, பண்ணாம இருக்கிறது வேற, பண்ணவே தெரியல வேற. ஸோ இது 3 வேற வேற. இப்போ நான் ஒவ்வொன்று சொல்றேன். இப்போ மார்க்கெட்டிங்கே நம்ம பண்ணலன்னு வச்சுக்கோங்க, நம்ம கிட்ட ஒரு நல்ல ப்ராடக்ட் இருக்கு, சூப்பரான ப்ராடக்ட் இருக்கு, ஓகேவா? ஆனா நமக்கு அதை வந்து மார்க்கெட் பண்ண தெரியல அப்படின்னா நம்மளால வந்து உண்மையாலுமே என்ன சொல்றது, அந்த ப்ராடக்டை வந்து மக்கள் மத்தியில சேர்த்து அதை வந்து ஒரு சூப்பர் ஹிட்டா வந்து மாற்ற முடியாது. ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எல்லாத்துக்கும் வந்து ஆப்பிள் தெரியும், ஸ்டீவ் ஜாப்ஸ் தெரியும் இல்லையா? ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங்ல ஒரு புலி அப்படின்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ் எல்லாருமே வந்து ஐபோனை வந்து பில்ட் பண்ணவர் அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. நாட் அட் ஆல். அவர் ஸ்டீவ் ஜாப்ஸை பொறுத்தளவு ஸ்டீவ் ஜாப்ஸ் ஜஸ்ட் மார்க்கெட்டர். ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னா மார்க்கெட்டிங் பண்ணுவார், அவ்வளவுதான். ஆனா அவரு தான் வந்து இப்ப ஆப்பிளோட ஃபேஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஆப்பிள்னு சொன்னாலே ஸ்டீவ் ஜாப்ஸ் தான். ஸோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காருன்னா பார்த்து. ஸோ ஆப்பிள் இருந்த காலகட்டத்திலயுமே வந்து காம்படிட்டர்ஸ் இருந்தாங்க, பிளாக்பெரி இருந்தாங்க, அப்ப சாம்சங்குமே கூட இருந்தாங்க. பட் அவங்கெல்லாம் வந்து அந்த நேரத்துல மார்க்கெட்டிங் பண்ணல இந்த அளவுக்கு, ஸ்டீவ் ஜாப்ஸ் அளவுக்கு. ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஒரு மார்க்கெட்டிங் புலின்னு கூட சொல்லலாம். ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அது வந்து சின்ன ஒரு பென்சிலா இருந்தாலும் அவ்வளவு சூப்பரா மார்க்கெட் பண்ணுவாரு. அவரு மார்க்கெட்டிங்கை பொறுத்தளவு ஃபீலிங்ஸ் வந்து விற்பாரு. அவரு எப்படின்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ் இன்டர்வியூ ஒவ்வொரு தடவையும் வந்து அந்த ஐபோனை பத்தி பேசுறது, இந்த மாதிரி லான்ச்சிங் ஈவெண்ட்லாம் வந்து மெயினா வந்து ஃபீலிங்ஸா தான் வந்து விற்பாங்க. இப்பயுமே ஆப்பிள் பொறுத்தளவு ஃபீலிங்ஸ் தான். என்னன்னா, ஒரு நல்ல ஒரு பிராண்டு, அந்த ஒரு ஸ்டேட்டஸ், அந்த ஒரு சிம்பிள். ஸோ அதை வந்து இந்த அளவுக்கு வந்து ஆணிவேரா இருக்கு அப்படின்னா அது வந்து மார்க்கெட்டிங்கால மட்டும்தான். மார்க்கெட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸே எனக்கு அதுலதான் புரிஞ்சுது, ஓகேவா? ஐபோனை வந்து டிசைன் பண்ணவருக்கு கூட அந்த அளவுக்கு மரியாதை கிடையாது, பட் ஆனா மார்க்கெட்டிங் பண்ணவருக்கு அவ்வளோ பவர் இருக்கு. ஸோ மார்க்கெட்டிங்கோட பவர் அங்க ஒண்ணு புரியும். ஸோ மார்க்கெட்டிங்கே பண்ண தெரியல அப்படின்னா இந்த மாதிரி கம்பெனி, அதாவது மைக்ரோசாஃப்டே எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்ல வந்து மேக் வர்றப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து மார்க்கெட்டிங் பண்ண தெரியாம தான் வந்து அவங்க வந்து ஒரு சீப்பஸ்ட் ஓஎஸ் அப்படிங்கிற பேரை வந்து வாங்கிட்டாங்க. இன்னைக்குமே வந்து சீப்பஸ்ட் ஓஎஸ், ட்ரஸ்ட் ஒர்த்தி இல்லை அப்படி இப்படின்னு வந்து இதை பார்த்து சொல்லுவாங்க, அதாவது விண்டோஸை பார்த்து சொல்லுவாங்க, மைக்ரோசாஃப்டை பார்த்து. ஆனா ஆப்பிள்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மேக்கு அது வந்து ரொம்ப சேஃப் அப்படிங்குவாங்க. பட் ஆக்சுவலா விண்டோஸ் கூட ஒரு வகையில பார்த்தோம்னா அவங்க வந்து தனியா தான் வந்து கெனிரல் டெவலப் பண்ணி, கெனிரல்னு ஒன்றும் இல்லை, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட பேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ விண்டோஸ் கூட அவங்க வந்து தனியா ஒரு கெனிரல் டெவலப் பண்ணி அதுலதான் வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணாங்க. விண்டோஸ் என்டி கெனிரல்னு சொல்லுவோம். ஆனா மேக் வந்து யூனிக்ஸ் பேஸ் பண்ணது, ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான். ஓப்பன் சோர்ஸ்னா யார் வேணாலும் அதை எடுத்து அது மேல ஒரு ஓஎஸ் பில்ட் பண்ணலாம். ஆப்பிள் வந்து அதே மாதிரி ஓப்பனா இருக்கிற ஒரு ஓப்பன் சோர்ஸ் கெனிரலை யூஸ் பண்ணி தான் வந்து மேக் ஓஎஸே பில்ட் பண்ணாங்க. இதுல ஹைலைட்டே என்னன்னா, ஓப்பன் சோர்ஸ்ல இருக்கிற ஒரு பொருளை எடுத்து, அதுவும் இலவசமா இருக்கிற ஒரு பொருளை எடுத்து அந்த பொருளை வந்து மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி பட்டி டிங்கரிங், டிசைனிங் எல்லாம் போட்டு, அந்த ஜிஎம்யூ அதெல்லாம் வந்து போட்டு அதை வந்து மார்க்கெட் பண்ணி வித்துட்டாங்க. உங்களுக்கு புரியும் மார்க்கெட்டிங் வந்து எந்த அளவுக்கு வைட்டலான ரோல் வந்து பிளே பண்ணுது.
ஸ்டார்டிங்ல இருந்து இனோவேட் பண்ணவனுக்கு மரியாதை இல்லை. அதாவது அவனை வந்து சீப்பஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லி இன்னைக்கும் மார்க்கெட்ல பேர் அப்படிதான் இருக்கு. ஆனா ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அது ஆல்ரெடி இருக்கு, அதுல வந்து லேசா பட்டி டிங்கரிங் பண்ணி அப்படி கொண்டு வந்தவங்க தான் வந்து மேக் ஓஎஸ், ஆப்பிள். ஸோ அவங்களோட பேர் வந்து இப்போ வந்து இவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னா மார்க்கெட்டிங்கை தவிர வேற எதுவுமே இல்லை. இப்போ வந்து உங்களுக்கு மார்க்கெட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளவு முக்கியம்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ராங் மார்க்கெட்டிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ராங் மார்க்கெட்டிங் அப்படின்னா தப்பா வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, ஆனா அந்த ப்ராடக்டை பத்தி மார்க்கெட் பண்றவங்களுக்கு தெரியாததால அதை வந்து தப்பா பண்ணிடுவாங்க. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம டாடா தான். டாடா நானோ பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த ஸ்டோரி பத்தி எனக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். புரியல வருமா? டாடா, ரதன் டாடா அவரு தானே? ரத்தன் டாடா தான். ரத்தன் டாடா மோட்டார்ஸ்ல ஸ்டார்டிங் ரொம்ப ரொம்ப வெரி ஃபர்ஸ்ட் கார் டாடா நானோ, தெரியுமா? தெரியும் தெரியும். 1 lakh சோப்பு டப்பா கார். சோப்பு டப்பா எல்லோ கலர்ல கூட லான்ச் பண்ணாங்க ஃபர்ஸ்ட். கார் ரொம்ப சின்னதா இருக்கும். அதேதான். அத மார்க்கெட் பண்றப்போ என்ன பண்ணாங்கன்னா அத வந்து சீப்பஸ்ட் கார் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் பண்ணாங்க. ரத்தன் டாடா வந்து அந்த காரை வந்து பில்ட் பண்றப்போ அவருக்கு என்ன ஒரு இதுனா, இந்தியன்ஸ் எல்லாருமே வந்து கார் ஓட்டணுங்கிறது அவரோட மெயினான ஒரு இதா இருந்தது. அவர் ஒரு இன்டர்வியூல பேசுறப்போ சும்மா வாய் வார்த்தையெல்லாம் வந்து சொல்லியிருப்பாரு. என்னன்னா, நான் வந்து இந்தியன்ஸ் எல்லாத்தையும் வந்து கார் ஓட்ட வைப்பேன், எல்லாத்துக்கும் வந்து காரை வந்து கொடுப்பேன், அவங்களுக்கு வந்து அஃபோர்டபுளா இருக்கிற மாதிரி காரை வந்து மேக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மார்க்கெட்ல ஒரு காரோட விலை 10 லட்சம் 15 லட்சம் அப்படி இருந்தது. அப்பெல்லாம் வந்து 6 லட்சத்துக்கு கூட கார்ல அந்த மாதிரி இருந்தது. ஆனா அந்த டைம்ல ரத்தன் டாடா வந்து நான் 1 லட்சத்துக்கு ஒரு காரை வந்து லான்ச் பண்ணி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதே மாதிரியே இன்ஜினியர்ஸ், டாடா மோட்டார்ஸ்ல இருக்கிற இன்ஜினியர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணி 1 லட்சம் ரூபாய்க்கு அஃபோர்டபுளான காரு, லாஸும் இல்லாம அதே போல அதிகமா ப்ராஃபிட்டும் இல்லாம, அதுல சொல்லப்போனா காரை டிசைன் பண்ண முடியாது ஏகப்பட்ட இன்ஜினியர்ஸ் வந்து அடிச்சுட்டு கிடந்தாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப டஃப்பான ஜாப். ஏன்னா அந்த நேரத்துல ஒரு கார் வாங்கணும்னால 10 lakhs ஸ்பெண்ட் பண்ணணும், மினிமமே 10 lakhs. ஸோ அந்த நேரத்துல 1 lakhக்கு ஒரு கார், யோசிச்சு பாரு. ஸோ அந்த அளவுக்கு மூளையெல்லாம் கசக்கி இன்ஜினியர்ஸ் எல்லாம் டிசைன் போட்டு அதை 1 lakhக்குள்ள கொண்டு வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த காரை வந்து டிசைன் பண்ணி லான்ச் பண்ணாங்க. இங்க மார்க்கெட்டிங் டீம் பண்ண ஒரு பெரிய முட்டாள்தனத்தால ஒட்டுமொத்தமா அந்த காரை வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்ன பண்ணாங்கன்னா, அஃபோர்டபுள் கார் அப்படிங்கிறதுக்கு பதிலாக மார்க்கெட் பண்றப்போ சீப்பஸ்ட் கார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்கதான் வந்து பெரிய அடி வாங்கிட்டாங்க. அஃபோர்டபுள்னா எல்லாத்தாலையும் இதுல ஈஸியா வந்து வாங்க முடியும்னு சொல்றது. சீப்பஸ்ட்னா ரொம்ப ரொம்ப இதோட விலை குறைவா எதுவுமே இல்லை, இதான் வந்து ரொம்ப சீப்பு அப்படிங்கிறது. அப்போ வந்து சீப்பஸ்ட் கார் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் பண்ணுவோம். என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லாருமே சீப்பஸ்ட் காரா, அப்ப குவாலிட்டியும் சீப்பா தான் இருக்கும், இது எதுக்கு வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்தியன்ஸும் சரி, எல்லாருமே சரி. ஆனா உண்மையாலுமே இன்னைக்குமே வந்து டாடா நானோ ஒன் ஆஃப் த குவாலிட்டியான கார். ஏன் சொல்றேன்னா, இன்னைக்குமே கரூர்லயுமே நான் இது வரைக்கும் 2 கார் அப்படி பார்த்திருக்கேன். டாடா நானோ இன்னுமே வந்து ஓடுது. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. ஆனா ப்ரொடக்ஷன் நிறுத்திட்டாங்க, பட் சொல்றேன். ஸோ அந்த அளவுக்கு குவாலிட்டியான கார் தான். பட் மார்க்கெட்டிங்ல ஒரு ஃபால்ட் நடந்ததால, அந்த சீப்பஸ்ட் கார்னு மார்க்கெட் பண்ணதால மக்கள் மத்தியில இது வந்து குவாலிட்டிலையும் சீப்பா இருக்கும், குவாலிட்டி இருக்காது அப்படின்னு சொல்லி நினைச்சு அந்த காரு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போ ஃபால்ஸ் மார்க்கெட்டிங், தப்பா மார்க்கெட்டிங் பண்ணா என்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இன்னும் இந்த சம்பவத்தை பத்தி ஏகப்பட்ட ஆர்டிகல்ஸ் தான் இருக்கு, அதனால போய் பாருங்க. ரத்தன் டாடா நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு, மார்க்கெட்டிங் பண்றதுல நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்னு பேசுறதால நான் மார்க்கெட்டிங் பத்தி பேசுறேன். ஸோ மெயினா இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அல்டிமேட் ரீச்சை வந்து ஆரம்பிச்சதும் இந்த மார்க்கெட்டிங்காக தான். நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாலும் சரி, ஒரு ஆண்டர்பிரினரா இருந்தாலும் சரி, இதா இருந்தாலும் சரி, நாம வந்து பிசினஸ்னா வேற, ஆண்டர்பிரினர்னா வேற. ஆண்டர்பிரினர்னா யாருன்னா, இது வரைக்கும் அப்படி ஒரு சொல்யூஷனே இருக்காது. ஆண்டர்பிரினருக்கும் பிசினஸ் மேனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ அதையும் சொல்லிடுறேன். ஸோ பிசினஸ் மேன்னா யாருன்னா, ஆல்ரெடி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டீ கடை, மளிகை கடை, துணி கடை, ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கு. நீங்க அந்த இடத்துல ஒரு கடையை போறீங்க அப்படின்னா நீங்க ஒரு பிசினஸ் மேன். பட் ஆண்டர்பிரினர் அப்படின்னா யார சொல்லணும்னா, ஒரு ப்ராப்ளம் இருக்கு, சொசைட்டில ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம்க்கு நாம ஒரு சொல்யூஷனை கொடுத்து, அந்த சொல்யூஷன் அவங்க வந்து நம்ம சொல்யூஷன் கொடுத்தா கண்டிப்பா அவங்க வாங்குவாங்க. ஏன்னா அது ஒரு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம்ல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த சொல்யூஷன் வந்து வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்கும் பெனிஃபிட், நமக்கும் பெனிஃபிட். ஸோ இதுதான், ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் இருக்கும், சொசைட்டில ஒரு ப்ராப்ளம் இருக்கும்.
அந்த ப்ராப்ளம் ஃபைன் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்து ஸோ அதுல வந்து பிசினஸ் பண்றவங்க தான் வந்து ஆண்டர்பிரினர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் டஃபஸ்ட்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது உள்ள இறங்கினதுக்கு அப்புறம் தான் இப்போ தெரியுது எல்லாமே. ஸோ இதுல வந்து பிசினஸா இருந்தாலும் சரி, ஆண்டர்பிரினரா இருந்தாலும் சரி, சொல்ல போனா நம்ம 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 ஓன்ல ஏதாவது ஒன்று பண்றோம்னாலே வந்து மார்க்கெட்டிங் மெயினா தேவை. ஸோ அதுக்காக தான் வந்து அல்டிமேட் ரீச் ஆரம்பிச்சோம். ஸோ நாங்கள் எடுத்த உடனே ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு எடுத்த உடனே வந்து எங்களால் இன்வெஸ்டர் கிட்ட காசு கேட்டுட்டு அப்படி அலைய முடியாது. ஏன்னா இங்கே ஏகப்பட்ட ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இன்வெஸ்டர் கிட்ட காசை வாங்கிட்டு கடைசியில திவால் ஆகிட்டு கடைசியில இழுத்து மூடிட்டு இங்க ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் நிறைய ஆரம்பிக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனா ஃபெயிலியர் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். 100க்கு 95% வந்து ஃபெயில் தான். வெறும் ஒரு 5% ஸ்டார்ட் அப் தான் வந்து இப்போ வரைக்கும் இந்தியாவில் வந்து சக்சஸா வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. யூனிகான் அந்த மாதிரி பேர் வச்சு போய்கிட்டு இருக்காங்க. மீதி இருக்கிற 95% வந்து இன்வெஸ்ட் காசு வந்து போயிடும். அப்புறம் கடைசியில வந்து பவுண்டராலையும் எதுவும் பண்ண முடியாது. இன்வெஸ்ட் காசுன்னு சொல்றதை விட அது வந்து போயிருச்சு அப்படின்னாலும் பவுண்டரோட தலையில தான் விடியும். அதாவது அந்த கம்பெனி ஆரம்பிச்சாங்க இல்லையா, ஸோ அவங்களோட தலையில தான் விடியும். அவங்க தான் வந்து இன்வெஸ்டருக்கு காசு கொடுக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எப்போ வந்து அதிகமா அக்கறை ஆகும்னா நம்ம சரியா வந்து மார்க்கெட்டிங் பண்ண தெரியல, நம்ம ப்ராடக்ட் வந்து மார்க்கெட் பண்ண முடியல, நமக்கு மார்க்கெட்டிங்கே பண்ண தெரியல அப்படிங்கிறோம். ஸோ அதை வந்து நம்ம முதல்ல ஃபிக்ஸ் பண்ணோம், நம்ம முதல்ல மார்க்கெட்டிங்ல ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிற ஒரே ஒரு மெயின் ஃபோக்கஸ்க்காக தான் அல்டிமேட் ரீச் வந்து ஆரம்பிச்சோம். ஸோ அல்டிமேட் ரீச்னா என்னன்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி. இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்க ஒரு பிசினஸ் வச்சிருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு கடையா வச்சிருக்கீங்க. உங்க டெய்லிஸ் பத்தி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, நான் வெப்சைட்டு. ஸோ அந்த அந்த வெப்சைட் எப்படின்னா அவங்க வந்து மரச்சிக்கு என்ன வந்து பண்றாங்க, ஓகேவா. ஸோ அதை வந்து ஆன்லைன்ல மார்க்கெட் பண்றது. ஸோ ஆன்லைன்ல மார்க்கெட்டிங்னா அவங்க திருச்சியில இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து சப்ளை பண்ற மாதிரி வந்து பண்றாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட்டு. ஸோ அது இல்லாம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றதுக்காக ஃபேஸ்புக்ல ஆட்ஸ் ரன் பண்றது, கூகுள்ல எல்லாம் ஆட்ஸ் பார்ப்பீங்களா, யூடியூப்ல எல்லாம் ஆட்ஸ் வரும்ல, ஸோ அவங்க எல்லாம் வந்து ஆட்ஸ் ரன் பண்றது. ஸோ இந்த மாதிரியான அந்த மாதிரி கிளைண்ட்ஸை பிடிச்சி அவங்களோட காசை வச்சு அவங்களோட காசை தூக்கி மார்க்கெட்டிங்ல போட்டு நாங்கள் மார்க்கெட்டிங் கற்றுக்கோம். டபுள் பெனிஃபிட், வேற ஒன்றும் இல்லை. கிளைண்ட்டுக்கும் பெனிஃபிட், நமக்கும் பெனிஃபிட். அவங்களுக்கு மார்க்கெட்டிங் வந்து ஆகும், நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கெயின் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம அடுத்த ஸ்டார்ட் அப் வந்து பில்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மெயின் ஃபோக்கஸ்க்காக தான் அல்டிமேட் ரீச் வந்து ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கு அடுத்து இதுதான் வந்து அல்டிமேட் ரீச்சோட மெயின் ஃபோக்கஸ். மெயினாக வந்து மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வரணுங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒன் ஆஃப் த ஸ்டார்ட். ஸோ ஓகே, அல்டிமேட் ரீச் பத்தி இப்போ உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இதோட பேரண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ பேரண்ட்னு சொல்றத கூட இதுக்கு அடுத்து ஒரு பிளான் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, இதுல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து ஒரு இடத்துல அப்ளை பண்ணும் இல்லையா, ஸோ அங்கதான் வந்து ஹைவிக் இருக்கு. ஸோ ஹைவிக் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியா கொண்டு போயிட்டு அதுல வந்து சொல்யூஷன்ஸ் வந்து இந்த சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை வந்து மேக் பண்றதுக்காக ஆல்ரெடி சொசைட்டில ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணி அதுக்கு சொல்யூஷன்ஸும் வச்சிருக்கோம். ஸோ அதை வந்து டெவலப் பண்ணி அதை மார்க்கெட் பண்ணி கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ இப்போ அதில் ஒன் ஆஃப் த பார்ட்டை தான் வந்து நாங்கள் தனியாக ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கோம். அதான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக அல்டிமேட் ரீச். ஸோ இதில் ஒரு டீமை பில்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே ஹைவிக் ஆரம்பிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு பிளான் போட்டு தான் போய்கிட்டு இருக்கு இப்போ வரைக்கும். ஓகே, ஸோ இதுல வந்து சைட் பைல நான் கோர் ஜாப் கிரியேஷன்ஸ் பத்தி சொல்லிடுறேன். ஸோ கோர் ஜாப் கிரியேஷன்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காரு காரணம் என்னன்னா, இந்த மாதிரி நான் காலேஜ் மெயினா ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் காலேஜ் மன உளைச்சல் தான் சொல்லணும். அதுதான் உண்மையும் கூட. ஸோ காலேஜ்ல நிறைய நேரம் இருக்கும், பட் எதுக்காக இருக்கும்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு வேணா அது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், பட் எனக்கு இல்லை. ஆபீஸா சொல்லணும், அதான் உண்மை. ஸோ அதனால ப்ராக்டிக்கலா என்ன சொல்லலாம், ப்ராக்டிக்கலா ஒருத்தருக்கு தெரியும், இன்னொருத்தர். இப்போ நான் சொல்றேன் இல்லையா, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் இருக்குங்க. இப்போ நான் இதை போயிட்டு நீங்க எல்லாம் வந்து இந்த கம்யூனிட்டியே இல்லை, நான் ஒவ்வொருத்தருக்கா ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. இப்போ சஞ்சீவ் இருக்காரு, சஞ்சீவ் வந்து அதெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை வந்துட்டு அவரு இன்னொருத்தவங்களோட ஒவ்வொருத்தருக்கும் நம்ம கம்யூனிட்டியில இல்லைன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுவாரா? வாய்ப்பே இல்லை இல்லையா? ஸோ இந்த விஷயத்த வந்து மெயினா ஃபிக்ஸ் பண்ணும். ப்ராக்டிக்கலா யாருக்கு என்ன தெரியுதோ அதை இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்கணும். அதே போல ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி எல்லாருமே வந்து அப்ஸ்கில் ஆகணும் அப்படிங்கிற மெயின் ஃபோக்கஸ்க்காக தான் கோர் ஜாப் கிரியேஷன்ஸ் தான் ஆரம்பிச்சது. சொல்ல போனா இதோட தூண்டுகோல் அப்படின்னா அது காலேஜ் தான். சத்தியமா அதான் உண்மை. நான் சொல்லிடுறேன். ஸோ இதான் வந்து கோர் ஜாப் கிரியேஷன்ஸோட ஆரம்பிக்கிறதுக்கான காரணம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ வரைக்கும் இப்படிதான் என்னோட ட்ராக் போகுது. ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இல்லை ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேளுங்க. இப்போ வரைக்கும் இப்படிதான் போகுது, அவ்வளவுதான். ஓகே ஓகே வருமா.
ஐ திங்க் எல்லாரும் தூங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஒரேடியா ஸ்ட்ரெச்சா இழுத்துட்டு போயிட்டேன். அப்படிதான். இல்ல 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 நீங்க ஒரு கம்யூனிட்டி எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, அதுல இருந்து எப்படி க்ரோ ஆனீங்க, அந்த இதுக்கு அப்ளை பண்ணீங்க, நிறைய சொன்னீங்க. அதனால எல்லாரும் கேட்டுட்டு தான் இருந்திருக்காங்க, யாரும் அந்த மாதிரிலாம் ஆகல. சஞ்சீவ் ப்ரோ ஏதோ கேக்குறீங்க போல, கேளுங்க. அதான் ப்ரோ. இப்ப நீங்க ஸ்டார்ட் அப் வந்து 95% ஆஃப் த ஸ்டார்ட் அப் வந்து லாஸ்ட்ல தான் போடுன்னு சொன்னீங்களா ப்ரோ? ஒன்லி ஒரு 5% தான் சக்சஸ் ஆகும்னு சொன்னீங்களா ப்ரோ? ஆமா சஞ்சீவ் சொல்லுங்க. அது எதனால ப்ரோ அந்த மாதிரி வருது? 95% வந்து லாஸ் ஆகுது, ஏன் 5% வந்து சக்சஸ் ஆறாங்க? ஏன்னா இத்தனை பேர் முயற்சி பண்ணாலுமே. ஆக்சுவலா வந்து என்ன சொல்றதுன்னா, நிறைய பேரு ஆரம்பிப்பாங்க, பட் வந்து அதுக்கு மேல அவங்களால போக முடியாதுன்னா அதுக்கு மேல வந்து போக முடியல, கிளைண்ட் வர மாட்டேங்கிறாங்க, யூசர் பேஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நெட்வொர்க் வந்து அவங்க கிட்ட மெயினா இருக்காது. நெட்வொர்க் நான் சொல்லியிருக்கேன்ல, நெட்வொர்க் எவ்வளவு முக்கியம். ஸோ அவங்க கிட்ட நெட்வொர்க் இருக்காது. ஆரம்பிப்பாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட்ல ஆரம்பிச்சிருவாங்க, பட் அதுக்கப்புறம் எப்படி கொண்டு போறதுன்னு தெரியாது. யாராவது ஒரு கிளைண்ட் வந்தாலும் அதை மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து போறப்போ ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ண தெரியாம ஆள் ஹையர் பண்ணுவோம்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெவலப்பர் வந்து ஹையர் பண்றோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த டெவலப்பர் எப்படி ஹையர் பண்ணுங்கிறதே ஒரு மேட்டர் தான். ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து ஹையர் பண்ணி அவர் வந்து ட்ரெயின் பண்றோம் அப்படின்னா அவர் நம்ம கூடயே இருக்கணும். நம்ம அதெல்லாம் விட்டுட்டு நம்ம அவருக்கு சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்காம விட்டோம் அப்படின்னா அவர் ஆப்வியஸா வந்து நம்ம கம்பெனி விட்டு லீவ் ஆயிடும். இப்போ அந்த டெவலப்பருக்கு இருக்கிற இத பொறுப்பெல்லாம் வந்து இன்னொருத்தர்கிட்ட கொடுக்க வேண்டியதா இருக்கும். மேனேஜிங் தேவை. சொல்ல போனா ஆண்டர்பிரினர்ஷிப்ங்கிறது ஆல்ரவுண்டர் மாதிரி தான். ஏ டு செட் நெட்வொர்க்ல ஆரம்பிச்சு ப்ராடக்ட் பில்ட் பண்றது, மார்க்கெட்டிங் பண்றது, நெட்வொர்க் பில்ட் பண்றது எல்லாமே ஏ டு செட் வரும். டெக் ரிலேட்டடா ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்க டெக்ல இருக்கிற டாபிக்ஸ்லயும் அப் டு டேட்டா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இதுல நிறைய பேர்த்தெல்லாம் சஸ்டெயின் ஆக முடியாது. அதுதான் ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் பிரச்சனை. ஒரு இன்ட்ரெஸ்ட்ல ஆரம்பிச்சுவாங்க, பட் அதுக்கப்புறம் வந்து அவங்களால போக முடியாது. ஏன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்க கண்ணுக்கு. ஸோ கண்ணுக்குன்னு சொல்றத விட அதுக்கு மேல அவங்களால வந்து ஸ்டெப் எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து ஃபெயில் ஆயிடும். இது ஒரு பாயிண்ட். இது இல்லாம ரெண்டாவது ஒண்ணு என்ன நடக்கும்னா சண்டை வரும் அதிகமா. இந்த ஈக்விட்டி அப்புறம் இந்த மாதிரியான விஷயம், அப்புறம் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து போய், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு மேனேஜிங். ஸோ இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் வந்து சண்டை, அப்புறம் இந்த ஈக்விட்டி, ஸோ இந்த மாதிரியான விஷயத்துலயும் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஃபெயில் ஆகும். ஸோ இது ரெண்டுமே இல்லாம மேஜரா ஃபெயில் ஆகுறதுக்கான காரணம் என்னன்னா நிறைய பேர் ஸ்கேம் பண்ணோட உள்ள வருவாங்க. நான் ஏஐ பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா, ஜென் ஏஐ பத்தி பேசுறப்போ நான் கம்யூனிட்டி பேசியிருக்கேன். எல்லாம் வந்து இப்போ ஏஐங்கிறதால எல்லாம் ஒரு மார்க்கெட்டிங் கிமிக் மாதிரி தான். ஏ டு செட் எது எடுத்தாலும் ஏஐ. டூத் பிரஷா அதுல ஒரு ஏஐ, வாஷிங் மிஷினா அதுல ஒரு ஏஐ, ஏசியா அதுல ஒரு ஏஐ, இன்னும் எது ஏஐ வரும்னு தெரியாது. இந்த ஷூல கூட ஏஐ வந்தாலும் வரும். ஸோ அந்த மாதிரி இது வந்து ஏஐ வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஏஐ எறால இன்வெஸ்டர் வந்து ஏஐ அப்படிங்கிற வார்த்தை கேட்டாலே பணத்தை கொட்டுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நேரத்துல ஏகப்பட்ட ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். நம்ம கண்ணுக்கு பாக்குறப்போ அது ரொம்ப அதிகமா தெரியும். ஆனா உண்மை என்னன்னா எல்லாருமே இன்வெஸ்ட் காசுக்காக ஒரு மார்க்கெட் என்ன சொல்றது பொருளை இதை கட்டுற மாதிரி தான் அப்படியே காட்டிட்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி காட்டி இன்வெஸ்ட் காசெல்லாம் வாங்கிட்டு அப்படியே காசை வந்து சுருட்டிட்டு ஓடிடும். ஸோ இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா 95% சொன்னல, அதுல மேஜரா இது வந்துடும். இன்வெஸ்ட் வேணுக்குன்னு ஆரம்பிப்பாங்க. அவங்களோட இன்டென்ஷன் வந்து இதை வந்து டெவலப் பண்ணணும் இல்லை, இன்வெஸ்டர் காசை எடுத்துட்டு ஓடிடும். அவ்வளவுதான். இதுதான் வந்து மெயின். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒருத்தன் பாத்தீங்களா போயிட்டு ஒரு பைச்சாட்டை எடுத்துட்டு வந்துட்டான். அதுல பாரு 22% வந்து மார்க்கெட்டிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நான் சொல்லியிருக்கேன்ல மார்க்கெட்டிங் எவ்வளவு முக்கியம். இதுதான் பாரதி தேவைங்கிறது, ஸ்பாட்ல வரவங்க. சரி, ஓகே. சரி, இப்போ உங்களோட டவுட் வந்து கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி, இது எல்லாத்தையும் வந்து கொண்டு போய் டீமையும் மேனேஜ் பண்ணி, ஈகோ மெயினா இந்த ஒரு ஈகோ இருக்கு. இந்த ஈகோ மட்டும் இருந்ததுன்னா எங்கேயுமே நம்மளால சர்வே ஆக முடியாது. பிசினஸ்ல இல்லை, எங்கேயுமே சரி. ஈவன் லைஃபா இருந்தாலுமே ஈகோ இருந்ததுன்னா வேலைக்கே ஆகாது. அதுதான் உண்மையும் கூட. ஈகோ மட்டும் வளர்த்துக்கவே கூடாது. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். பிசினஸ்க்காக இருக்கட்டும், பிசினஸ்ல அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். நம்மளே தூக்கி சாப்பிட்றோம். லைஃப்ல அதுக்கு மேல இருக்கும். ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமான ரீசன்ஸ். ஓகேவா? பிசினஸ்ல வந்து போய்கிட்டு என்டர்பிரினர்ஷிப்னா ஏ டு செட் இருக்கு. ஸோ அதுல ஃபெயிலியர்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்கு. ஸோ இன்னும் அந்த டீட்டெயிலா அந்த பைச்சாட்டை அனுப்பிவிடுங்க. ஸோ அதை பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க. ஓகே ப்ரோ. சரி.
ப்ரோ நீங்க வந்து உங்களோட நெட்வொர்க்கிங் வந்து அப்ஸ்கில் பண்றத பத்தி சொல்லியிருந்தீங்க ப்ரோ. ஆமா. அது என்ன மாதிரிங்க ப்ரோ இப்ப நீங்க அப்ஸ்கில் பண்ணிட்டீங்க? எந்த மாதிரி நம்ம அப்ஸ்கில் பண்ணணும்? ஆக்சுவலா நெட்வொர்க்கிங் வந்து நம்ம அப்ஸ்கில் பண்ண ஒரு ஸ்டார்ட் அப் ஒண்ணும் இருந்தாலும் இல்ல சரி, ஒரு சஞ்சய். ஒர்க். இல்ல நீங்க ஸ்டார்ட் அப்பா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், நீங்க போற இடத்துல இப்போ வந்து முக்கியமா இது எங்கன்னா, நீங்களும் நானும் வந்து ஸ்பெசிபிக் போயிருங்க கரெக்டா. எஸ்எஸ்டி 2024 போயிருந்தேன் நினைக்கிறேன். 2024 2023 ஆமா. போயிருந்தோம். ஆனா அங்க ஏகப்பட்ட பேர் வந்து தமிழ்நாட்டுல இருந்து வந்திருந்தாங்க, கேரளால இருந்து வந்திருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுதான் வந்து ஒரு நெட்வொர்க்கிங் கடல். ஸோ அந்த இடத்துல என்ன சொல்றது, அங்க இருந்து எல்லாருமே வந்து ஜெம் மாதிரி தான், அதாவது ஒரு வைரம் மாதிரி தான். அந்த வைரம் வந்து நிலத்துல எவ்வளவு தூரம் தோண்டாலும் கிடைக்காது. ஆனா இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ்ல மட்டும்தான் வந்து மாட்டுவாங்கன்னா அவங்களுக்கும் ஒரே மைண்ட் செட், உங்களுக்கும் ஒரே மைண்ட் செட். ஒரே மைண்ட் செட்ல இருக்கிற பீப்புளை கண்டுபிடிக்கிறது தான் ஒன் ஆஃப் த டிஃபிகல்ட் ஜாப் அப்படின்னு நான் சொல்லுவேன். கேட்டா என்னை கேட்டா நான் கண்டிப்பா சொல்லுவேன். ஏன்னா ஒரே மைண்ட் செட்ல இருக்கிற பீப்புளை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்களோட கோப் பண்ணி போனா அவங்களோட நெட்வொர்க் மெயின்டைன் பண்ணலாம் கஷ்டம். ஓகேவா? நம்ம அவங்களோட நெட்வொர்க் ஏற்படுத்துறது தான் ரொம்ப கஷ்டம். நெட்வொர்க் ஏற்படுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை எப்படியா கொண்டு போய் மேனேஜ் பண்ணலாம். ஏன்னா உனக்கும் அவனுக்கு தெரியும், அவனுக்கும் உனக்கு தெரியும். ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிப்பீங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்க நிறைய இடத்துல வந்து பண்ண முடியும். நெட்வொர்க் வந்து நிறைய இடத்துல பண்ண முடியும். நம்ம கம்யூனிட்டியில இப்ப புதுசா ஒரு மெம்பர் ஜாயின் பண்றாங்கன்னா அவங்களோட நெட்வொர்க் பண்ணலாம், ஆப்வியஸா பண்ணுவீங்க. அதுக்கடுத்து இப்ப ஏதாவது ஹேக்கத்தான்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்க, வெளியில மெயினா அந்த பிரசன்டேஷனுக்கு எல்லாம் போவீங்கல்ல, அவுட்டர் சிம்போசியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கேயும் லைக் மைண்டட் பீப்புள்லாம் வருவாங்க. ஸோ அங்க போயிட்டு ஒருத்தருக்கு இன்னொருத்தர்கிட்ட காலேஜை பத்தி பேசுறது, அப்படியே கொஞ்சம் கம்யூனிகேஷன் வந்து டெவலப் பண்ணாங்க. எதுக்காக இங்க வந்தாங்க, அவங்க என்ன ப்ராடக்ட் வச்சிருக்காங்க. இப்போ சஷ்டி இல்லைன்னா நான் என்ன பண்ணேன்னா, நான் என்னோடத வந்து கொஞ்ச நேரமா பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் போயிட்டு சுத்தியும் இருக்கிறவங்களோட வந்து யார் யார் என்னென்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தோடையும் பேச ஆரம்பிச்சேன். நான் அப்படியே நெட்வொர்க் வந்து டெவலப் பண்ணேன். இன்னைக்கு ஸ்வெஸ்டில இருக்கிற 5 பேர்த்தோட கனெக்ஷன்ல நான் இருக்கேன். அவங்க இன்னமும் என் கூட வந்து ஆக்டிவா கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த 5 பேரை நான் வந்து தனித்தனியா டிஸ்ட்ரிக்ட் போயெல்லாம் பிடிக்க முடியாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துலதான் வந்து மாட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்துல தான் நீங்க வந்து நெட்வொர்க் ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கணும். நீங்க அதை விட்டுட்டு நான் பார்ட்டிசிபேட் பண்ண மட்டும் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அதை விட ஒன் ஆஃப் த முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. நீங்க ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அதெல்லாம் அங்க மேட்டரே கிடையாது. ஜெயிச்சா என்ன அவ்வளவுதான் ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும், தோத்தாலும் ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. நீங்க ஜெயிக்கிறது தோக்குறது இது ரெண்டத்தை விட ரொம்ப முக்கியமானது நெட்வொர்க் மட்டும்தான். நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா ஜெயிக்கிறது தோக்குறத ஃபோக்கஸ் பண்றதை விட நெட்வொர்க்கை எப்படி பில்ட் பண்றது அப்படிங்கிறத பாத்தீங்கன்னாலே போதும். என்ன கேட்டீங்கன்னா ஜெயிக்கிறது தோக்குறதுலாம் ரெண்டாவது, நெட்வொர்க் மட்டும்தான் வந்து மெயின். ஏன்னா நெட்வொர்க் வந்து நெட்வொர்க்கோட இம்பார்ட்டன்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா நெட்வொர்க் பண்ண அவங்க எந்த அளவுக்கு அது முக்கியமா உங்களுக்கு தேவைப்படுது, எப்படியெல்லாம் வந்து ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு. பர்மா சொன்ன மாதிரி ஜெயிச்சா சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்துட்டு தோத்தீங்கன்னா அங்கிட்டு வந்துட்டு நிறைய லேர்ன் பண்ணலாம். ரெண்டுலயுமே ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி நெட்வொர்க் பண்றதை மட்டும் விட்டுறாதீங்க, அவ்வளவுதான். எங்க போனாலும் சரி, எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அங்கெங்கெல்லாம் பிரசன்டேஷன் பண்ண போறீங்களா, அடுத்த காலேஜுக்கு பிரசன்டேஷன் பண்ண போறீங்களா, அங்க ஒரு நெட்வொர்க்கை போடுங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி காம்படிஷன் ஹேக்கத்தான் அட்டன் பண்ண போறீங்களா, அங்க பக்கத்துல இருக்கிறவங்க கூட நெட்வொர்க் போடுங்க. இந்த மாதிரி அப்படியே போய் கனெக்ஷனை பிடிச்சின்னா வேலை முடிஞ்சுது. இப்படிதான் வந்து நெட்வொர்க் பண்ணி ஆகணும். லைக் மைண்டட் பீப்புள்லாம் அங்க மட்டும்தான் மாட்டாங்க, நீங்க வேற எங்க போனாலும் கிடைக்க மாட்டாங்க. ஸோ அதை வந்து இதையுமே ஓரளவு வந்து கொஞ்சம் ஈஸியாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கம்யூனிட்டியுமே இருக்கு. இப்போ இந்த கம்யூனிட்டியில எல்லாருமே வந்து லைக் மைண்டட் பீப்புள்ஸ் தான் இருக்கும் கரெக்டா. ஸோ இதுவுமே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். புரியும் நினைக்கிறேன் எங்க நெட்வொர்க் புரியுதுங்க ப்ரோ. நல்ல எக்ஸாம்பிள்ஸ் நீங்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளா இருந்துச்சுங்க ப்ரோ எனக்கு. ஓகே ஓகே, இப்போ அப்பனா நான் முடிச்சுக்கலாமா, அடுத்த பர்சனை பேச விடலாமா? ஓகே, எல்லாருமே ஷேர் பண்ணிட்டீங்க உங்களோட இது. இன்னும் நான் இருக்கேன், நான் என்னோட இதை ஷேர் பண்றேன். ஜீவா அந்த ஆர்டிஸ்ட் சொல்லுங்க. இப்போ வந்துட்டு
என்னோட ஜேர்னி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்துட்டு சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணணும். நம்ம கிட்ட வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு படிப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. நான் வந்துட்டு 6th படிக்கிறப்பயே நான் வந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் படிச்சா என்ன யூஸ்? இதுல என்ன இருக்கு? அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சதுனாலயோ என்னவோ பேஷன் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஏதாவது தாண்டி இதை தாண்டி ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. நானும் வந்துட்டு அப்படி இப்படின்னு ஆயிடுச்சு. இயர் ஆயிடுச்சு. 10th 12th வந்துடுச்சு. 10th வந்தப்ப தான் டீப்பா திங்க் பண்ண ஆரம்பிச்சேன். இதை ஒண்ணு பண்ணணும், ஏதோ ஒண்ணு புதுசா பண்ணணும், ஏதோ ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதோ, இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணணும் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி கண்டுபிடிச்சு இது ஆகணும் அப்படின்றது ஒரு வந்துட்டு டிசைரா இருந்துச்சு. அது மாதிரி வந்துட்டு நான் கரெக்டா வந்துட்டு 12th படிக்கிறப்போ தான் வந்துட்டு நிறைய வந்துட்டு கத்துக்கிட்டேன். ஃபெயிலியர்ஸ்னா என்ன ரொம்ப டீப்பா. ஏன்னா கிட்டத்தட்ட அதானே ஒரு மெச்சூரிட்டி ஸ்டேட்னு கூட சொல்லலாம் ஸ்டார்டிங்ல. அப்போ வரப்பதான் வந்துட்டு ஓ ஃபெயிலியர்ஸ்னா இதுதான், இது வந்துட்டு நம்மளை இவ்வளோ அஃபெக்ட் பண்ணும், இதுல இருந்து எப்படி வர்றது, எதுவுமே ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு காலேஜ் வந்துட்டு இங்க காலேஜ்ல ஜாயின் பண்ணதான் ஒரு பெரிய இது. நல்ல வேளை அப்படி வந்து மீட் பண்ணதுதான் ஃபர்ஸ்ட் வர்மா கிட்ட இருந்து தான் வந்துட்டு கிட்டத்தட்ட சொல்ல போனா எல்லாமே அவன் தான் வந்துட்டு சொல்லி கொடுத்தான்னு கூட சொல்லலாம். குருநாதர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த காலேஜ்க்கு நான் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடா வந்து ஜாயின் பண்ணிட்டேன். பண்ணிட்டு வந்துட்டு எனக்கு ஒரு ஐடியாவுமே இல்லை. கிட்டத்தட்ட நான் வந்துட்டு எனக்கு மீம்ஸ் இந்த மாதிரி போடுறதுல வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் வந்துட்டு ஓகே, இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு நிறைய ஆக்டிவர்ஸ் இருக்காங்க. இதுல வந்துட்டு நிறைய வந்துட்டு டவுன்லோட் பண்ணி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் வந்துட்டு நான் ஒரு பேஜா ஃபாலோ பண்ணி அவங்க இந்த மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு பார்த்து, ஏன் இது மாதிரி நம்ம போட முடியல? நம்மளும் வந்துட்டு ஒரு கட்டத்துல கால் பேசிட்டு இருக்கப்போதான் வந்துட்டு நானே வந்துட்டு ஓ நம்ம கிட்ட கிரியேட்டிவ் திங்கிங் இருக்கு, நம்ம இந்த மாதிரி டிஃப்ரெண்டா பேசுறோம், மத்தவங்க கிட்ட இல்லாத நம்ம கிட்ட ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு தெரிய வந்ததுதான் எனக்கு வந்துட்டு மீம்ஸுங்கிறது. அதனால சரி ஒரு பேஜ் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல வந்துட்டு நான் அதுல வந்துட்டு எதையோ ரெஃபர் பண்ணல. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் போடணும் அப்படின்னு எதுவுமே தெரியாது. நானா போயிட்டு ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நானா வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு தேடி பிடிச்சி யூடியூப் சேனல்ஸ்ல பார்த்ததுல வந்துட்டு இந்த மீம் பேஜ்க்குன்னு வந்துட்டு இந்த ஆப் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண சொல்லி இருந்த மாதிரி நிறைய ரெஃபர் பண்ணல தான் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் அதுல நான் வந்துட்டு இதுக்கு எப்படி யூஸ் பண்ணோம் அதெல்லாம் பார்க்கல, எந்த ஆப் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்ததுதான். ஆக்சுவலா எனக்கு சொல்ல போனா இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ ஏதோ ஒரு ஆப்போ இல்ல ஏதோ ஒண்ணு நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூடியூப் டுட்டோரியல்ஸ் பார்த்தோ ஏதோ கத்துக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் அந்த ஆப் ஓபன் பண்ணும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ நீங்களே வந்துட்டு செல்ஃப் லேர்ன் பண்ணுவீங்க அங்க. இப்போ வந்துட்டு இங்க ஒரு டூல் இருக்கு, இது என்ன பண்ணும், இது அடுத்து எங்க வைக்கலாம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா கத்துக்கிறப்போ உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கியூரியாசிட்டி அதிகமாகும். அதே மாதிரி செல்ஃப் லேர்னிங் வந்துட்டு ரொம்ப நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சதுதான் வந்துட்டு மீம் டெம்ப்ளெட்னு மீம் டெம்ப்ளெட்ஸ்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணி தான் நான் வந்துட்டு மீம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சேன். அது கிரியேட் பண்ணி நல்லா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ரீச்சும் நல்லா இருந்தது. நான் ரீச்காக ஃபாலோவர்ஸ்க்காகயோ இல்ல ஃபேமஸ் ஆகணுமோ அந்த ஒரு எண்ணத்துல இல்ல. நம்மளால நம்ம போடுற காமெடி ஃபன் பண்ற மீம்ஸ்லாம் வந்துட்டு பார்த்துட்டு எங்கேயோ இருக்கிற வந்துட்டு ஒருத்தர் சிரிக்கிறாங்க, நம்மளால வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியா இருக்காங்க, ஏதோ ஒரு டைம்ல டிப்ரெஷனா இருக்காங்களோ, ஏதோ ஒரு டைம்ல இன்ஸ்டாவோ இந்த மாதிரி ஏதோ பிளாட்ஃபார்ம்குள்ள வரும்போது நம்ம மீம்ஸ் அந்த இடத்துல வந்துட்டு தென்பட்டுச்சுன்னா ஓ இவங்களை வந்துட்டு நம்ம மீம் வந்துட்டு இவங்களை சிரிக்க வைக்குது, அவங்க போடுற கமெண்ட்டோ இல்ல லைக்கோ அதுலயே வந்துட்டு தெரிய வரனால கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். ஃபாலோவர்ஸ்க்காகவோ லைக்ஸ் வந்துட்டு இப்படி வருது, லைக்ஸ்னால வந்துட்டு தெரிஞ்சுக்கிறேன் ஓ உங்க வந்துட்டு நமக்கு உங்க போடுறது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுவே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் இன்னும் பூஸ்டப்பா இருந்துச்சு. கொஞ்சம் கிரியேட்டிவா யோசிக்கணும், இவங்களுக்காகவே வந்துட்டு நிறைய போஸ்ட்லாம் வந்துட்டு போடணும் அப்படின்ட்டு ஒரு இன்னும் கியூரியாசிட்டி எனக்கு அதிகமாச்சு. அதுவும் இல்லாம கொஞ்சம் ஆசையாகவும் இருந்துச்சு இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட இந்த காலேஜ்ல கொடுக்குற ஒர்க்கு இதெல்லாம் வந்துட்டு சேர்ந்து அதிகமா வந்தனால இதே வந்துட்டு போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அது வேற ஒரு மாதிரி இருந்ததுனால கொஞ்ச நாள் அந்த கன்சிஸ்டன்சிங்கிறது அதுதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். இங்க எல்லாருமே அந்த கன்சிஸ்டன்சிங்கிறதுல தான் விடுறோம். இப்போ கன்சிஸ்டன்சி இப்போ டெய்லி இப்போ வந்துட்டு நீங்க போஸ்டோ வீடியோஸோ யூடியூப்லயோ போட்டு அப்லோட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை கண்டினியூவா இன்னைக்கு இப்போ வந்துட்டு ஒரு வீக்குக்கு 3 வீடியோஸ் 4 வீடியோஸ் போடணும் அப்படின்னா கண்டிப்பா அதை நீங்க போட்டே ஆகணும். அந்த வீக்ல 7 டேஸ் இருக்குன்னா அந்த 4 டேஸ் எந்த டேஸ்லாம் இல்லை, நீங்க இன்னைக்கே 2 வீடியோ அப்லோட் பண்றீங்களா பண்ணுங்க. அந்த வீக்குக்கான டார்கெட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறத வந்துட்டு முடிக்கணும். அதுதான் நம்மளோட எண்ணமா இருக்கணும். ஏன்னா இப்போ நீங்க கன்சிஸ்டன்சியை மட்டும் நீங்க விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க உங்களால வந்துட்டு என்னதான் ட்ரை பண்ணாலும் முன்னாடி இருந்த ரீச் லெவலோ முன்னாடி இருந்ததோ எதுவுமே வந்துட்டு உங்களால இப்ப ரீச் பண்ண முடியாம போயிடும். அதனால கன்சிஸ்டன்சியை வந்துட்டு எப்பயுமே விட்டுறாதீங்க. இப்போ வந்துட்டு ஏதோ லேர்னிங் எடுக்கிறீங்க, இப்போ ஒரு கோடிங் கத்துக்கிறேன், இப்போ பைத்தானே இப்போ கத்துக்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா
இப்போ இன்னைக்கு வந்துட்டு 1 ஹவர் நான் இந்த இதை ஒரு 10 ஹவர்ஸ் இருக்குன்னா, இப்போ இன்னைக்கு நான் இதை பார்க்குறேன், நாளைக்கு இதை பார்க்கணும், அடுத்த நாள் இதை பார்க்கணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா அதை நீங்க பண்ணியே ஆகணும். என்னதான் நடந்தாலுமே நீங்க அப்படி கன்சிஸ்டன்சியை மட்டும் விடாம நீங்க வந்துட்டு கண்டினியூவா ட்ரை பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா நீங்க வந்துட்டு ஒரு நாள் அதுக்கான பலனை வந்துட்டு நீங்க இப்போ எதிர்பார்க்கலனாலும் ஃபியூச்சர்ல உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிச்சயமா நீங்க அதை விட்டுறாதீங்க. அதே மாதிரி தான் நான் வந்துட்டு இப்போ மீம் பேஜும் அப்படிதான் போட்டுட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்ல. அப்போ வந்துட்டு எனக்கு அந்த கன்சிஸ்டன்சி அவ்வளோ இதெல்லாம் வந்துட்டு அதை பத்தி எனக்கு அவ்வளோக்கும் தெரியாது. நான் வந்துட்டு அதுக்கப்புறம் நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்க்குறதோ இல்லை இன்ஸ்டாகிராம்லயே நிறைய வந்துட்டு டுட்டோரியல்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் 30 செகண்ட்ஸ் இந்த மாதிரி அவங்கவுங்க பேஜ்ல இருந்து போடுறத வந்துட்டு நான் அவங்க கிட்ட நிறைய கமெண்ட்ஸ் வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாம அது கீழே இருக்கிற கமெண்ட்ஸை படிச்சிங்கன்னா அவங்க கமெண்ட்ஸ்ல வந்துட்டு நிறைய பீப்புள்ஸ் வந்து போட்டிருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு புதுசா ஐடியா கிடைக்கும். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லாத்துக்கிட்டையும் இருந்து அந்த இன்ஃபர்மேஷன் இவங்க இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு கலெக்ட் பண்ணிட்டு அதை உங்க ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்தி யூனிக்கா உங்க இதுல போஸ்ட் பண்ணணும். அதுதான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம். இப்ப அவங்க இதை பண்றாங்க, அவங்கள மாதிரியே இருக்கணும்னா அப்ப நீங்க எதுக்கு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். ஸோ வந்துட்டு ஒரு விஷயம் பண்றீங்கன்னா எல்லாத்துக்கிட்டே இருந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிக்கிறீங்க, அவங்கள மாதிரியே யூஸ் பண்ணாதீங்க. நீங்க அதை கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஐடியா தோணும், உங்களுக்கும் பிரைன் இருக்கு, எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்கு, அவங்க ஸ்டைல்ல இருந்து கொஞ்சம் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா அதை உங்க ஸ்டைலுக்கா மாத்தி நீங்க உங்களோட திங்கிங் கொஞ்சம் இருக்கும், அந்த தாட்டையும் இதுல அப்ளை பண்ணி ஒன்னு கிரியேட் பண்ணீங்கன்னா புதுசா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதனாலதான் அது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி இப்போ நான் வந்துட்டு காலேஜ் வந்துட்டு எனக்கு சொல்ல போனா ஸ்டேஜ் ஃபியர்லாம் எனக்கு ரொம்ப அதிகம். கம்யூனிகேஷன் எப்படி பேசினா என்ன இவங்க நினைச்சிருவாங்களோ, உங்ககிட்ட பேசலாமா, இந்த மாதிரி பேசினா கரெக்டா இருக்குமோ, அது மாதிரி இருக்குமா அப்படி இப்படின்னு நினைச்சு அதுக்கப்புறம் வர்மா ரிஸ்வான் இவங்க கூட எல்லாம் வந்துட்டு டீமா அந்த ஃபர்ஸ்ட் எஸ்ஐஹெச்க்கு வந்துட்டு ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் போறதுக்கு முன்னாடி அந்த ப்ரெசன்டேஷன் ஃபர்ஸ்ட் இயர்ல கொடுத்தது, அதுல வந்துட்டு நான் ஸ்டேஜ்ல ஏறி அப்பே எனக்கு பயம் இருந்தது. பட் ஆனா அங்க பேசினதுக்கு அப்புறமேட்டு எனக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சது. அதுவும் இல்லாம எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸா கிடைச்சது. ஸ்கூல்ல எல்லாம் அந்த மாதிரி பேசினதே கிடையாது. அதாவது முன்னாடியாவது போய் நின்று பேசினாலே ரொம்ப பயந்து மயக்கம் போட்டு விழுற அளவுக்கு எல்லாம் போயிருக்கு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. பட் நீங்க அதெல்லாம் தாண்டி எனக்கு வந்துட்டு ஒரு கம்ஃபர்ட் கிடைச்சது. அதே மாதிரி இப்போ நான் ஏதோ ஒரு டவுட்னா உடனே போயிட்டு வர்மா கிட்ட கேட்டுருவேன். இப்போ வர்மா மத்தவங்க கிட்டனா இப்போ இவங்க கிட்ட கேட்ட என்ன நினைச்சிருவாங்க அப்படின்ற ஃபீல் வந்துட்டு எனக்கு வர்மா கிட்ட வரல. எனக்கு ஒரு விஷயம் டெக் சம்பந்தமாவோ இல்ல காமனா ஏதோ ஒரு ஜென்ரல் நாலேஜ் சம்பந்தமா எல்லாத்துக்குமே எனக்கு வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து என்னோட குருநாதர்னு கூட சொல்லலாம். இப்போ நான் வந்துட்டு எனக்கு டிசைனிங் வரும்ன்றதே எனக்கு வந்துட்டு அவன் மூலியமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ ஒரு டைம் அவன் தான் என்கிட்ட வந்துட்டு வர்மா சொல்லிட்டு இருந்தான், நீ டிசைனிங் நல்லா பண்ற, உன்னோட மீம் பேஜ்ல வந்துட்டு கண்டென்ட் நீ போடுறதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு, நீ பண்றது நல்லா இருக்கு, டிசைனிங் சைடு ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னு சொல்லி எனக்கு எய்முக்கும் ட்ரீமுக்கும் டிஃப்ரெண்ட் சொல்லி கொடுத்து என்னைய வந்துட்டு டிசைனிங் ஃபீல்டு தான் உனக்கு வரும், செட் ஆகும், ட்ரை பண்ணுன்னு சொல்லி எனக்காக நிறைய வந்துட்டு சஜஸ்ட் பண்ணி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் யூடியூப் சேனல்ஸ் நேசர் ப்ரோவுமே அப்படிதான் எனக்கு சஜஸ்ட் பண்ணி அந்த ஒரு மூலியமா நிறைய லேர்ன் பண்ணி இப்போ வரைக்கும் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அதுல வந்துட்டு வர்மா என்னோட இன்ஸ்பிரேஷன் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் ஜேர்னி என்னோடது போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ வந்துட்டு நிறைய என்கிட்ட வந்துட்டு எனக்கே சேஞ்ச் தெரியுது. அதனால வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. இப்போ ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்துட்டு இப்போ பேஷன் வந்துட்டாலே நிறைய ஃபெயிலியர்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க, கண்டிப்பா இருக்கும். அதனால வந்துட்டு ஃபெயிலியர்ஸ் இந்த மாதிரி அவங்க இப்படி பேசிட்டாங்க, இவங்க இதை நினைச்சுக்குவாங்க அப்படி இப்படின்னு எதுவுமே நினைக்காதீங்க. எல்லாத்தையுமே தூக்கி ஓரம் கட்டி வச்சுட்டு நீங்க என்ன ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதுக்காக நீங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. யார் எது சொன்னா எதுவுமே பிரச்சனை கிடையாது. அவங்க பண்ணல, நீங்க பண்றீங்க அவங்கள எதுவுமே. ஆனா முக்கியமா வந்துட்டு கம்பேர் மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்க யுவர் செல்ஃப் அப்படின்றத மட்டும்தான். இப்போ ஒரு விஷயம் லேர்ன் பண்றீங்கன்னா, ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க, ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்கன்னா உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா உடனே கேளுங்க. ஏன், எதுக்காக அப்படி பண்றாங்க, ஒரு விஷயத்தையும் நீங்க வந்துட்டு ரொம்ப டீப் சர்ச் பண்ணி பாக்குறப்பதான் உங்களுக்கே நிறைய தெரிய வரும். இப்ப ஸ்டார்டிங்ல சும்மா அவங்க சொல்றாங்க அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டு விட்டுட்டு இன்னொருத்தர் உங்ககிட்ட வந்து அதை பத்தி கேட்கும் போது உங்களுக்கு நீங்க தெரியாம முழிச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுல வந்துட்டு நீங்க அதை கேட்டதும் ஒரு நோ யூஸ்ன்னு தான் சொல்லுவேன். அதனால வந்துட்டு ஒருத்தவங்க கிட்ட அந்த விஷயம் அவங்க கிட்ட அவங்களுக்கே தெரியலனாலும் அடுத்த தடவை வந்துட்டு நீங்களே இல்லைன்னா சர்ச் பண்ணி பாருங்க, செல்ஃப் சர்ச் பண்ணுங்க, செல்ஃப் ஸ்டடி பண்ணுங்க. எல்லாம் பண்ணி செல்ஃப் ஸ்டடி பண்ணாதான் வந்துட்டு நீங்களே நிறைய கத்துக்குவீங்க. மற்றவங்க சொல்றதை விட நீங்களே நிறைய கத்துக்குவீங்க. ஸோ செல்ஃப் ஸ்டடிங்கிறதும் ரொம்ப முக்கியம். இப்போ எங்கெங்கயோ பேசி எங்கேயோ வந்துட்டோம். இப்போ நான் வந்துட்டு அதான் அந்த மீம் பேஜ் பத்தி சொல்லிட்டு இருந்தேன். அது பேசிக்கலா அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அதனாலதான் அதை பத்தி சொல்லிட்டே இருக்கேன். இப்போ அடுத்து வந்துட்டு
அந்த பேஜ் வந்துட்டு நான் அதான் கன்சிஸ்டன்சியை வந்துட்டு மெயின்டைன் பண்ண தவறுனதுனால என்னோட தப்புனால வந்துட்டு இப்போ அந்த பேஜ்ல வந்துட்டு என்னால எதுவுமே போஸ்ட் பண்ண முடியாத மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு நான் அப்பயும் வந்துட்டு அந்த ஹோப்பை விடல. அடுத்து வந்துட்டு அடுத்து என்ன பண்ணேன், உடனே அடுத்து வந்துட்டு எனக்கு வந்துட்டு நோட்ஸ் எடுக்கிற பழக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு, அந்த விஷயம் நான் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டேன்னா உடனே அதுக்கான ஒரு நோட் போட்டு அதை நோட் பண்ணி வச்சு நிறைய டுட்டோரியல்ஸ் பார்த்து பேஜ் பார்த்து அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ணி அதை எனக்கு ஏற்ற மாதிரி மாத்தி எனக்கு எப்படி போட்டா செட் ஆகுமோ ஒன்னும் சின்ன சின்ன விஷயமும் நீங்க பார்த்து பார்த்து பண்றப்போதான் நாளைக்கு அந்த சின்ன விஷயமே உங்களுக்கு வந்துட்டு பெரிய லெவல்ல ஒரு சக்சஸை கொடுக்கும்ன்றது கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த பேஜ்ல என்னால எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சு. அதனால நான் அடுத்து வந்துட்டு என்னோட ஹோப்பையே விடல. நான் இதுக்கப்புறம் என் கிரியேட்டிவ் திங்கிங் குறைஞ்சிரும் அப்படின்ற எந்த ஒரு பயமும் இல்ல. உடனே அடுத்து வந்துட்டு அடுத்த ஒரு பேஜ் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி அடுத்து நான் அந்த மீம் டெம்ப்ளேட் ஆப்ல யூஸ் பண்ணி கிரியேட் பண்றதை விட்டுட்டு புதுசா ஒண்ணு இவங்க மட்டும் இந்த மாதிரி போடுறாங்க, நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ண முடியல, நம்ம இதை வச்சு நம்ம கிரியேட்டிவா ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு யூஸ் பண்ண ஒரு ஆப் தான் வந்துட்டு கேன்வா. கேன்வா யூஸ் பண்ணி நான் பண்றப்போ நிறைய வந்துட்டு அதுக்கு டுட்டோரியல் நான் பார்க்கல. அதுவும் நானா போயிட்டு நானா நிறைய எடுத்து வச்சு கத்துக்கிட்டதுல எனக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அன்னைக்கு. அதுல இருந்து இப்போ வந்துட்டு நான் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணேன். எப்படின்னா இப்போ டெய்லியும் வந்துட்டு 3 போஸ்ட் போட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னா அந்த போஸ்ட் போட்டுட்டு தான் நான் தூங்குவேன்னு. அன்னைக்கு அது 12 மணி ஆனாலும் சரி அந்த போஸ்ட் இன்னைக்கு 3 போஸ்ட் போடணும் அப்படின்ற வந்துட்டு மெயின்டைன் பண்ணனால வரைக்கும் தான் நான் 1 மந்த்தா கண்டினியூவா இன்ன வரைக்கும் நான் ஒரு நாளைக்கு 2 போஸ்ட்னா 2 போஸ்ட்னா 2 போஸ்ட் 3 போஸ்ட்னா 3 போஸ்ட் கண்டிப்பா போட்டுட்டே இருக்கனால வந்துட்டு இப்போ முன்னாடிலாம் வந்துட்டு ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடிலாம் வந்துட்டு அவ்வளோக்கும் ரீச் ஆகல, இந்த மாதிரி போகல, யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்ற வந்துட்டு தோண ஆரம்பிச்சு நானே நிறைய டுட்டோரியல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறமேட்டு என்னன்னே நான் ஹோப் என்னைக்குமே விட்டுறல. எதனா இருந்தாலும் பார்த்துக்கலாம், கண்டினியூ நம்ம பண்ணிட்டே இருக்கணும். ஸ்மார்ட் ஒர்க்கும் ஹார்ட் ஒர்க் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லி நானே என்னை மோட்டிவேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் இன்ன வரைக்கும் வந்துட்டு கண்டினியூ பண்ணிட்டே தான் இருக்கேன். இப்போ கண்டினியூ பண்றனால இப்போ எனக்கு வந்துட்டு இப்போ கூட வந்துட்டு இன்ஸ்டாகிராம்ல இருந்து நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, யுவர் ரீல்ஸ் ரீச்டு 1.4K பிளேஸ் சம்திங்ஸ் இந்த மாதிரி வந்தது. அதுல ஒரு சின்ன ஒரு ஹாப்பி தான். அது மாதிரி எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே கண்டிப்பா வந்து கன்சிஸ்டன்சியை மட்டும் விட்டுறாதீங்க. அதுக்கப்புறமேட்டு இப்போ எனக்கு வர்மா சொன்னதால என்னவோ டிசைனிங் வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்துட்டு ஆர்வம் ஆயிடுச்சு. இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் நானே வந்துட்டு செல்ஃப் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாம கத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஒன்று சொல்லணும்னா விஷயம் வந்துட்டு ஒரு விஷயத்த எடுத்துட்டோம்னா அதை வந்துட்டு குயிட் பண்ணிடாதீங்க என்னைக்குமே. இது முடியாது, இதுக்கு அவ்வளோதான், இது க்ளோஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி நீங்களே அவங்கள ஜட்ஜ் பண்ணாதீங்க. நெவர் குயிட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா ரொம்ப சைலண்டா இருங்க. எப்போ வந்துட்டு growth லெவல் அதிகமாகுதோ, யார் உங்களை வந்துட்டு நீங்க இருக்கிற லெவலை வச்சு உங்களை கேவலமா பேசுறாங்களோ அந்த டைம்ல எல்லாம் நீங்க வந்துட்டு ரொம்ப ஆங்கர் ஆயிடக்கூடாது. அந்த டைம்ல நீங்க ரொம்ப சைலண்டா இருக்கணும். கன்சிஸ்டன்சி, ரொம்ப டிசிப்ளின்டா இருங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்துட்டு என்னைக்குமே விட்டுறாதீங்க, உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அதே மாதிரி டோன்ட் ஃபியர் அபவுட் யுவர் ரிசல்ட். இப்போ இதை பண்ணிட்டீங்க, இப்போ பண்ணிட்டு அடுத்து இந்த ரிசல்ட் நல்லா வருமோ வராதோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நினைச்சிட்டு இருக்காதீங்க. நீங்க உங்க உழைப்பு போடுறீங்க, அது கண்டிப்பா வந்துட்டு நல்லா முடியுதோ முடியலையோ அதுல இருந்து நமக்கு ஒரு லேர்னிங் கிடைக்கும். நல்லா முடிஞ்சதுன்னா ஓகே, அடுத்து நம்ம அடுத்து என்ன ஸ்டெப்போ அந்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் ஆயிட்டு அடுத்து நம்ம பண்ணிட்டே இருக்கணும். அடுத்து வந்துட்டு டெய்லி புதுசா ஒரு விஷயத்த கத்துக்குங்க. ஓகே, சூப்பர். ஜீவா ஒட்டுமொத்தமா இறக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டேங்க. அடுத்து இல்ல வருமா, அதை சொல்ல வந்தேன், அதான் அப்படியே வந்துட்டே இருக்கு. சூப்பர் சூப்பர். ஓகே, சொல்லு. அதே மாதிரி டெய்லி வந்துட்டு ஒரு திங்ஸ் கத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம இப்போ எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் மெட்டீரியல்ஸ் அந்த பத்தி இப்போ டயோட்னா எதுக்காக யூஸ் பண்ணுது, அது ஏன் யூஸ் பண்றோம், எதுக்காக யூஸ் பண்றோம், ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஏன், எதுக்கு, என்ன இதுக்கு, எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்ற நிறைய விஷயம் நீங்களே உங்களுக்குள்ளே கேட்டு கேட்டு நிறைய வந்துட்டு செல்ஃப் சர்ச் பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நிறைய ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி லிங்க்டின் ப்ரொஃபைலை வந்துட்டு நல்லா பில்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லிங்க்டின், ஜிட்டப் இதெல்லாம் வந்துட்டு ஆமா, அந்த ஆப்பையும் போயிட்டு இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஷேர் இது மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப். அது மூலியமா நீங்க வந்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க, அதுல வந்துட்டு நீங்களே லேர்ன் பண்ணிக்கலாம் நிறையா. அதே மாதிரி பாசிட்டிவா இருங்க. உங்ககிட்ட யாராவது நெகட்டிவே சொன்னாலுமே நீங்க அதை வந்துட்டு அந்த நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணி அவங்கள
பாசிட்டிவிட்டியா நல்லா பேசுங்க. நீங்களும் வந்துட்டு ரொம்ப டீமோட்டிவேட் ஆயிடாதீங்க. நீங்களும் வந்துட்டு என்னதான் ஆனாலுமே பாசிட்டிவிட்டி மட்டும்தான் முக்கியம். இப்போ ஒரு கோல்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, இதுதான் நம்மளோட இது அப்படின்னீங்கன்னா, அது யாரு எப்படி உங்கள கன்ஃப்யூஸ் பண்ணாலும், நீங்க வந்துட்டு அத பத்தி நீங்க ரிசர்ச் பண்ணி தானே அந்த கோலுங்கிறதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ வந்துட்டு உங்க கோலுக்கானத வந்துட்டு மூவ் பண்ணி நீங்க வந்துட்டு அத அத ஃபோக்கஸ் பண்ணி போய்க்கிட்டே இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் பிரச்சனை கிடையாது. அவ்வளோதான். அதே மாதிரி நல்ல ஒரு ஸ்லீப் 8 ஹார்ஸ், 7 ஹார்ஸ் கண்டிப்பா ஸ்லீப் பண்ணிருங்க. அத விட வேற முக்கியமானது எதுவுமே இல்ல. ஒரு குட் ஹெல்த்து இதெல்லாம் வந்துட்டு நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் நீங்க நோட் பண்ணீங்கன்னா, நீங்களும் ஒரு சக்சஸ்ஃபுல் பெர்சன்க்கா எல்லாருமே சக்சஸ்ஃபுல் பெர்சன் தான். அவங்க போடுற உழைப்புல தான் எல்லாமே இருக்கு. ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க் 2மே முக்கியம். இது எல்லாமே கன்டினியூவா பண்ணிட்டே இருங்க. உங்களோட கோல நீங்க கண்டிப்பா ஒரு நாள் சக்சஸா ரீச் ஆவீங்க. ஆல் த பெஸ்ட். சூப்பர் சூப்பர். யாருக்காவது ஏதாவது ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. ஒரே ஸ்டிச். புரியல வருமா? புரியல. ஒரே ஸ்டிச்ல எடுத்துட்டு போயிட்டு அதான் சூப்பரா சொன்னேன். ஓகே ஓகே ஓகேடா ஓகேடா. நெக்ஸ்ட் கொஞ்சம் இன்டராக்டிவா ட்ரை பண்ணி பாரு. ஓகே, இது ரொம்ப இது கொஞ்சம் முக்கியம். ப்ரெசென்ட் பண்றப்போ இது கொஞ்சம் இன்டராக்டிவா மாத்து. இப்போ நீ டிஸ்கஸ் பண்றது பிரச்சனை இல்லை, என்னைக்குமே கொஞ்சம் இன்டராக்டிவா கொண்டு போக ட்ரை பண்ணு. ஓகே 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 ஓகேடா. ஓகே, டவுட்ஸ் இருக்கா? ஜீவா சொன்னது ஏகப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 100 மீனை தொடர்ந்து பேசிட்டான். என்ன பேசுடாம பேசிட்டான், வேற ஒண்ணு எல்லாம் கவனிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் கேட்கறதுன்னா ஜீவா கேட்கிறேன் அவனோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி. சொல்லுங்க கைஸ், ஏதாவது இருக்குன்னா சொல்லுங்க. கன்சிஸ்டன்சி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. கன்சிஸ்டன்சி நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆமா ப்ரோ, ஆமா ஆமா. அதை எப்படி மெயின்டைன் பண்றது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. பத்தி மெயின்டைன் பண்றது வந்துட்டு அது நீங்க தான் ப்ரோ. நீங்களா வந்துட்டு அவங்கவுங்க அவங்களுக்கு தோணும். இப்போ நம்ம வந்துட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நீங்க வந்துட்டு சொன்னீங்களா ப்ரோ, இந்த மாதிரி நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன், இதை வந்துட்டு கண்டினியூவா பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல. ப்ரோ அது அது நீங்க வந்துட்டு இப்போ நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அதை நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். அதே மாதிரி நம்ம இது என்னதான் ஆனாலும் இதை விடக்கூடாது. என்ன அப்படி நமக்கு என்ன அப்படி ஆயிடுச்சு, இது ஏன் நம்ம பண்ணோம்னு ஃபிக்ஸ் பண்ணோம், நம்மளாலே முடியலன்னா வேற யாரால முடியும்? நம்மளால மட்டும்தான் முடியும். ஸோ எல்லாமே நம்ம மைண்ட் செட்டை பொறுத்து தான் ப்ரோ இருக்கு. நீங்க மைண்ட் செட்டை மட்டும் நல்லா ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் பண்ணிட்டு எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களை செல்ஃப் மோட்டிவேஷன் தான் ப்ரோ. எல்லாமே யார் எது சொன்னாலுமே கேட்காதீங்க. நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை பத்தி லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை பண்ணிடணும், பண்ணிட்டு தான் அடுத்த வேலைக்கே போகணும், அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்க ப்ரோ. அந்த மாதிரி நீங்களா நமக்கு நாமே தான் எல்லாமே பண்ணிட்டு எல்லாத்துக்கிட்டையும் வந்துட்டு அதே மாதிரி இப்போ ஒரு இன்ஃபர்மேஷனை வந்துட்டு நீங்க லேர்ன் பண்றீங்கன்னா அது உங்களுக்குள்ளேயே வச்சுக்கூடாது. எல்லாத்துக்கும் இப்போ தெரியாதவங்க நம்ம கிட்ட ஏதாவது கேட்குறாங்க, அதை பத்தி நமக்கு அவங்க கேட்கறது நமக்கு பத்தி தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதை பத்தி கொஞ்சம் எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணா அவங்களும் கத்துப்பாங்க. ஓகேங்க ப்ரோ. அதே மாதிரி வர்மா நெட்வொர்க்கிங் பத்தி சொல்லியிருந்தான். அந்த விஷயத்த பத்தியும் சொல்ல விரும்புறேன். இப்போ நெட்வொர்க்கிங் வந்துட்டு இப்போ ஒரு நீங்களா அவங்கவுங்க வந்துட்டு ஒரு சில இது நினைச்சிருவாங்க. இப்போ நமக்கு வந்துட்டு டெக் ரிலேட்டடா வந்துட்டு அவ்வளோக்கும் நாலேஜ் இல்லை, ஆனா அவங்களுக்கு இருக்கு. அந்த மாதிரி அவங்க கிட்ட எப்படி போய் பேசுறது என்ன அப்படின்னு பயப்படாதீங்க. இப்போ அது சம்மந்தமா பேச முடியலன்னா இது எப்படி பண்ணீங்க, எங்க இருந்து வரீங்க, அந்த மாதிரி சும்மா நார்மலா அதுல இருந்தே கொஞ்சம் 50% கேட்டுட்டு இந்த மாதிரி அவங்க காமனான திங்ஸ் வந்துட்டு அதை பத்தி கேட்டும் நீங்க வந்துட்டு அவங்கள இன்ட்ராக்ட் பண்ணலாம். அப்படியும் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயம் உங்களுக்கும் தெரியும், அவங்களும் உங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுப்பாங்க. ப்ரோ ஓகே, கம்யூனிட்டி மீட் ரொம்ப டன்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ், டன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டன்ஸ் ஆஃப் இன்ஃபோ எல்லாமே வந்து டன் கணக்குல போயிடுச்சு. சூப்பர். எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரோட பாட்டை பத்தியும் இப்ப தெரியும்னு நினைக்கிறேன், யார் யார் என்னென்ன பாட்டுல இருக்காங்க அப்படின்னு. ஆமா, இப்போ வந்துட்டு நேசர் ப்ரோ வந்துட்டு ஆண்டர்பிரினர் பத்தி அவர் பேசியிருந்தாரு. அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்போ வர்மா வந்துட்டு அவங்க வந்துட்டு கம்யூனிட்டி எந்தெந்த இது வந்துச்சு, எனக்கு அவனோட லேர்னிங் எது, பட் ஆனால் ஆண்டர்பிரினருக்குள்ள வந்துட்டு வரதுக்கான காரணம் அதெல்லாம் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிட்டான். அதே மாதிரி என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் எப்படி வந்தேன், அந்த மாதிரி வந்துட்டு நான் என்னோட ஷேர் பண்ணேன்.
அடுத்து சஞ்சீவ் ப்ரோ வந்துட்டு அவருடைய வந்துட்டு லேர்ன் இந்த மாதிரி பண்ணணும், இதை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருந்தாரு. அது அவரு ஷேர் பண்ணாரு. இப்போ அடுத்து மேகா வந்துட்டு அவங்களோட இது எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணாங்க. அவங்க வந்துட்டு இன்னுமே கன்ஃபியூஷன்ல தான் இருக்காங்க. யாராவது அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடிஞ்சாலும் இங்கே கொடுங்க, இல்லைன்னா வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம். எல்லாம் ஒரு ஹெல்ப் தான். ஜீவித் வந்திருக்காப்புல, அவர் கொஞ்சம் ஜீவித். ஜீவித், குட் ஈவினிங் ஜீவித். ஜீவித் லைன்ல இருக்கீங்களா? ஈவினிங் ஜீவா. ஓகே, உன்னோட ஜேர்னி பத்தி ஷேர் பண்ணுறா. உன்னோட பேஷன் என்ன, இப்போ வரைக்கும் எப்படி போய்கிட்டு இருக்கு? ஸோ அதை பத்தி சொல்லு, ஃப்ராங்கா சொல்லு, எதுவும் இதெல்லாம் பண்ண வேணாம். ஓகே, கிளாஸ்ல பேசுற மாதிரி பேசு, அதெல்லாம் பிரச்சனை இல்லடா. இங்க இருக்கிற யாருமே டீச்சர்ஸ் கிடையாது, யாருமே எதுவுமே கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே, கத்துக்கணும், இது ஒரு ஆசை இருக்கு, இது மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு உன்னோடது இருக்குல்ல, அதை அப்படியே ஷேர் பண்ணிக்கூடா. ஹலோ ஜீவித், எதுக்காக ஷேர் பண்ண சொல்றோம்னா, நீ கொஞ்சம் இடையில ஜாயின் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக சொல்றேன். ஸோ எதுக்காக அப்படி ஷேர் பண்ண சொல்றோம்னா, இப்போ நீ ஷேர் பண்ணினா எங்க கம்யூனிட்டியில இருக்கிறவங்களுக்கு உனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு தெரியும். ஸோ நமக்கு ஒருத்தருக்கு இன்னொருத்தரை வந்து நல்லா தெரிஞ்சது அப்படின்னா நம்ம இதுல இருக்கிற கம்யூனிகேஷன் ரொம்ப பெட்டரா இருக்கும். அதே போல நம்ம எல்லாரும் வந்து சேர்ந்து அப்ஸ்கில் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஓகே, ஒருத்தரை பத்தி இன்னொருத்தருக்கு தெரிஞ்சதுன்னா டவுட்ஸ் கேட்கறதுக்காக இருக்கட்டும், எதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெண்டுமே அந்த டபுள் பெனிஃபிட். ஓகே, ஸோ அதுக்காக தான் சொல்றேன். அதே மாதிரி இப்போ எல்லாருமே வந்துட்டு எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் லேர்ன் பண்ணிட்டு இருப்பாங்களா, அப்போ நமக்கு ரிலேட்டடா ஏதாவது வந்துச்சுன்னா அவங்களும் நம்ம கம்யூனிட்டியில வந்துட்டு ஷேர் பண்ணுவாங்க. அதை பத்தி நம்மளும் தெரிஞ்சுக்கலாம், அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அதுக்காக கன்ஃபியூஷனா இருக்கு. அதான் சொல்லு, பரவாயில்ல. என்ன இருக்கு, என்ன நினைக்கிற, எல்லாமே ஷேர் பண்ண. அதுக்குதான் மீட்டிங் போட்டிருக்கோம். ஸ்டார்டிங்ல சொல்லிட்டா? சொல்றா, பிரச்சனை இல்லை. அதுதான், அவ்வளவுதான். கமான். நான் ஸ்கூலிங்ஸ் எல்லாம் பண்ணும்போது, இப்போ 10th ஸ்டாண்டர்ட் 9th எல்லாம் பண்ணும்போது, ஸ்கூலிங்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி, எதுவுமே தெரியாத மாதிரி தான் இருந்தேன். இப்போ இல்லை டிமோட்டிவேட் தான் பண்ணுவாங்கன்னு வச்சுங்களேன். ஸ்டாஃப்ஸே ஸ்கூலில் இருக்கும் போதெல்லாம் பண்ணுவாங்க. அதை நினச்சா என்னடா நம்ம இப்படி இருக்கோம் அப்படின்னு தோணும். அப்புறம் ஒன்ஸ் வந்து என் கையில் எப்போ மொபைல் ஃபோன் வந்துச்சோ அப்போ தான் எனக்கு சேஞ்சஸ் ஆக ஆரம்பிச்சது. எனக்கு மொபைல் ஃபோனில் நிறையா இருக்குது, நிறையா கற்றுக்கிட்டேன். அது மூலியமாக தான் நானும் இப்படிலாம் இருக்கா அப்படின்னு யோசிச்சு தான் வந்தேன். அப்புறம்தான் 12th முடித்தேன். அப்பா வந்து இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னாங்க. அப்புறம் சேர்ந்ததுக்கப்புறம் தான் ஈஸி எடுத்தேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து சிஎஸ்சி எடுக்கலான்னு போயிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈசி டிபார்ட்மெண்ட் எடுத்தேன். அங்கேயும் ஓகே, எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சு. இதுக்கப்புறம் நான் லைஃப்பில் வந்து என்ன எய்ம் வச்சுருந்தேன்னா, ஒரு வெப் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வச்சுருந்தேன். அதை நோக்கி தான் போயிட்டுருக்கேன். ஆனாலும் இருந்தாலும் சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்குது. அதை நான் எப்படி ஓவர் கம் பண்ண போகிறேன்னா தெரில. ஜீவித், நீங்க கொஞ்சம் ஹெசிடேட்டாக பேசுனா ஃப்ரீயா ஷேர் பண்ணுவோம், பிரச்சனை இல்லைடா. எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓகே, நீ சொன்னல, நீ இப்போ இடையில சொன்னதுக்கு இடையில ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கும் கண்டிப்பா. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். வெறும் ஜாயின் பண்ணது மேஜர் ஈவெண்ட்ஸை மட்டும் சொல்லுவேன். அப்படி இல்லை, மெயின் மைல் ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இது இல்லையா? அந்த மாதிரி கண்டிப்பா இருக்கும். யோசிச்சு பாரு ஒரு தடவை. இல்லடா, இப்போ வெப் டெவலப்மெண்ட் பத்தி சொன்னல, இப்போ வெப் டெவலப்மெண்ட் பத்தி நீ ஏன் சர்ச் பண்ணி பார்த்தியா, இல்லை ஏன் அந்த வெப் டெவலப்மெண்ட் எடுக்கணும், யாராவது சஜஸ்ட் பண்ணாங்களா, இல்லை உனக்கா தோணுச்சா, அதை பத்தி நீ லேர்ன் பண்ணியா, அந்த மாதிரி ஏதாவது ஷேர் பண்ணு. தோணுச்சுன்னா இப்போ நான் சர்ச் பண்றேன்ல, எனக்கே ஒரு கேள்வி வந்துருச்சு, இதெல்லாம் எப்படி வந்திருக்கு. எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து கீர்த்தி அனுபவம் மூலியமா தான் ஃபர்ஸ்ட் வந்து வெப் டெவலப்மெண்ட்னா என்னன்னு தெரியும் எனக்கு. எப்படின்னா அவன் மூலியமா தான் எனக்கு தெரியும் இதெல்லாம் எப்படி வருதுன்னு. அவன் தான் சொன்னான் படுறான்னு.
அப்புறம் தான் நான் ஓகே இப்படிதான் பண்ணணும்னு பார்த்தேன். ஆனா சரியா டைமிங் இல்லை, சரியா இன்னும் பெருசா இன்னும் ஆரம்பிக்கல. ஓகே. அப்ப வந்துட்டு உனக்கு வந்துட்டு வெப் டெவலப்மெண்ட்னா ரொம்ப பிடிக்கும். அதை பத்தி நீ இன்னும் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கல. ஆனா லேர்ன் பண்ணணும்னு ஆசை இருக்கு, அதானே? ஆமா. ஓகே. கூடிய சீக்கிரம் ஜீவித் நீங்களும் லேர்ன் பண்ணுவீங்க. நம்ம கம்யூனிட்டி அதுக்காக தான் பில்ட் பண்ணியிருக்கோம். எல்லாம் வந்துட்டு எல்லாருமே எல்லாமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. இந்த இது தப்பாயிடுமோ அது தப்பாயிடுமோ அப்படின்னு நினைக்காதீங்க. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலுமே எல்லாமே வந்துட்டு நம்ம கம்யூனிட்டியில வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்க. ஓகே. அடுத்து யாராவது பேசணும்னு நினைக்கிறீங்களா? ஓகே, இல்ல ஒரு எல்லாருமே வந்து கன்க்ளூஷன்? ஒரு கன்க்ளூஷன் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, இல்லையா? ஆமா ஆமா வர்மா. ஓகே, மேகா மட்டும் கொஞ்சம் பேசுறீங்களா? ஹலோ, மேகா வர்மா, மட்டும்தான் இப்போ வரைக்கும் இந்த கொஞ்சம் செஷன் ரெக்கார்டிங்ல இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான செஷன். ஸோ அதனால இது ஓகே ஓகே ரெக்கார்டிங்ல தான் இருக்கு. ஓகே வர்மா. ஓகே மேகா, சொல்லுங்க. இப்போ இத்தனை பேர் வந்து பேசியிருக்கோம் இல்லையா? ஸோ இதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கிளியரன்ஸ், ஏதாவது ஒரு அவுட் கிடைச்சதுங்களா? ஸோ அதை பத்தி சொல்லுங்க. ஸோ ஆக்சுவலி அப்படி இல்லை நான் பண்ணணும். ஓகே, எனக்கு சொல்லுங்க என்னன்னா சொல்லுங்க. வந்து ரொம்ப கியூரியஸா இருக்கிறது என்னன்னா, எல்லாருக்கும் வந்து ஒரு பேஷன்ங்கிறது வந்து ஒரு 9th 10th அந்த இதுல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் எனக்கு எனக்கு எப்படின்னா வந்து 9th 10thல நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் அப்ப இருந்தே வந்து நான் வந்து ஃபுல் என்னோட இன்ட்ரெஸ்ட், நான் கான்செப்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல மட்டும்தான். அப்படிங்கிறப்ப நான் காலேஜ் வந்து அந்த SIH நம்ம ப்ராஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓகே நம்ம இந்த இதுலயும் இப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் வந்ததே வந்து அந்த பாயிண்ட்ஸ்ல தான். ஸோ அது வரைக்கும் எனக்கு வந்து ஓகே டெக் ரிலேட்டடா பண்ணணும், இல்ல வந்து இது ஃபைன் பண்ணணும், இல்ல சயின்ஸ் ஐடியா கலந்துக்கணும், இது மாதிரிலாம் நான் யோசிச்சதும் இல்ல, பண்ணதும் இல்ல. அப்ப என்னோட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ஸ்போர்ட்ஸ்ல மட்டும்தான் இருந்துச்சு. ஆஃப்டர் காலேஜ் ஒரு செகண்ட் செமஸ்டருக்கு மேலதான் வந்து ஓகே இப்படி நான் பண்ணலாம்னு சொல்லிட்டு செல்ஃப் ரன் பண்ண ஆரம்பிச்சேன். பட் அஃப்கோர்ஸ் நான் டே ஸ்காலரா இருக்கனால டைமிங் ரொம்ப ஒத்து போகாதனால நான் எதுவுமே வந்து ஃபுல்லா கத்துக்கல. அவ்வளவுதான். இப்ப இப்ப நீங்களாம் சொல்றதுல வந்து ஓகே நாமளும் கொஞ்சம் ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணிருக்கணும், பட் இப்பயே லேட் இல்ல. ஏன்னா இவ்ளோ கைடன்ஸ் நீங்களாம் இருக்கும் போது சொல்லி தருவீங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. கண்டிப்பா மேகா, கண்டிப்பா. அது அது 100% இல்ல 1000% அதுக்கு தான் இருக்கும். எல்லாருமே அதான் சொல்றேன். எல்லா இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம கம்யூனிட்டியில போடுங்க. எல்லாருமே பார்ப்பாங்க. அப்படி பார்க்க முடியல, மிஸ் பண்ணிட்டாங்கன்னா குரூப்ல ஒரு மெசேஜ் போடுங்க. அதை திரும்ப வந்துட்டு ஷேர் பண்றோம். இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கும் அந்த மெசேஜை பின் பண்ணி சென்ட் பண்றோம். ஒரு ப்ராப்ளமே கிடையாது. எல்லாருமே எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டும் இங்க வரல. இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியதே நிறைய இருக்கு. தெரிஞ்சுக்காம விட்டதும் நிறைய இருக்கு. நம்ம வந்துட்டு எல்லாருமே லேர்ன் பண்ணுவோம். கண்டிப்பா எல்லாருமே growth ஆகிறோம். அதான் சொல்றேன், உங்களோட இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து ஒரு அந்த ஏர்லி ஸ்டேஜ்லயே ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் நான் கொஞ்சம் டிலேவா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி மேகா அப்படி நினைக்காதீங்க. ஆக்சுவலா நீங்க கம்பேர் பண்றீங்க. ஜீவா சொல்லிட்டு இருந்தாங்க கம்பேர் பண்ணக்கூடாதுன்னு. ஆக்சுவலா உங்களுக்குமே வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. நீங்க ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்க, கரெக்டா? ஆக்சுவலா எங்க யாருக்குமே வந்து ஸ்போர்ட்ஸ்ல அவ்வளோக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் ஈவன் ஹேண்ட்பால்ல கூட இருந்திருக்கேன். பட் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் போயிருக்கேன், இல்லைன்னு சொல்ல. பட் வந்து அந்த அளவுக்கு உங்க அளவுக்கு ஸ்போர்ட்ஸ்ல வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓகேவா? ஸோ ஒவ்வொருத்தரோட நீங்க இந்த மாதிரி வந்து கம்பேர் வர்மா, பண்ணிக்க. வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஓகே, இன்டர்நெட் இஷ்யூன்னு நினைக்கிறேன். திங்க் ஸோ. இப்போ நல்லா கேக்குதா? இப்ப கேக்குது. ஓகே, அதான் கம்பேர் பண்ணிக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன் சொல்றேன்னா, இப்போ உங்க கணக்கே எடுத்துப்போம். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, நீங்க எல்லாம் ஏர்லி ஸ்டேஜ்லயே ஆரம்பிச்சிட்டீங்கன்னு. நாங்க எல்லாருமே இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ற டாபிக்ல ஏர்லி ஸ்டேஜ்ல ஆரம்பிச்சிருக்கோம், அவ்வளவுதான். நாம டிஸ்கஸ் பண்ணாத டாபிக் வந்து பிசிக்கல் எஜுகேஷன், அதாவது பிடின்னு வச்சுக்கலாம். ஓகே, அதாவது ஸ்போர்ட்ஸ். ஓகே, ஸ்போர்ட்ஸை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணல, அதனால உங்களால இப்ப பேச முடியல. அதுக்காக உங்களுக்கு இந்த இடத்துல இடம் இல்லை, நீங்க எதுவும் ஆரம்பிக்கலங்கிறது கிடையாது. இப்போ எங்க கிட்ட வந்துட்டு வாலிபாலை பத்தியோ இல்ல ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா கேட்டீங்கன்னா எனக்கு ஆப்வியஸா தெரியாது. ஆனா அது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? சோ அதை சொல்றேன். நீங்க ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டீங்க. ஆனா நீங்க ஆரம்பிச்ச ஃபீல்டு வேற, நாங்க எல்லாரும் ஆரம்பிச்ச ஃபீல்டு வேற. அவ்வளவுதான் வித்தியாசம். அதுதான் நான் வந்து கம்பேர் பண்ணல. நான் என்ன சொல்றேன்னா
இந்த டெக்ல நீங்க வந்து கொஞ்சம் ஃபுவர்டா இருக்கீங்க அப்படி சொல்றேன். நான் வந்து டிலே ஸ்டெப்பிங் அது ஒரு இது இல்ல. நான் வந்து கம்பேர் பண்ணல. பட் நான் கொஞ்சம் ஃபாஸ்டா லேர்ன் பண்ணணும். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படி சொல்றேன். ஓகே ஓகே, அதுல தெளிவா இருந்துட்டீங்கன்னா என்ன பிரச்சனை இல்லை. நீங்க பேசுறப்போ இதை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ண மாதிரி இருந்தது, அதாவது கொஞ்சம் டிமோட்டிவேட் ஆக மாதிரி இருந்தது. ஸோ அதுக்காக தான் இதை அட்ரஸ் பண்ணேன், வேற ஒன்றும் இல்ல டிமோட்டிவேட். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் அதுல ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படி சொல்றேன். ஓகே, டபுள் டன். உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல தாராளமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, ஈவன் இஃப் இட்ஸ் ஸ்போர்ட்ஸ். சரி ஓகே, இப்போ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, என்னோட கம்யூனிகேஷன் ஃபீட்பேக் வழக்கமாக நான் கேட்குறேன். ஸோ நான் கம்யூனிகேட் பண்ணது எப்படி இருந்தது? ஒரு கதை மாதிரி சொன்னா இல்லை எப்படி சொன்னேன்னு எனக்கு தெரியுது. ஸோ என்னோட கம்யூனிகேஷன் ஃபீட்பேக் யாராவது சொல்றீங்களா? எனிவன் யாருக்காவது சொல்லணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா சொல்லுங்க, இல்லைன்னா வேற யாரோட கம்யூனிகேஷன் ஃபீட்பேக் கேட்கலாம். புரியல வருமா? கம்யூனிகேஷன் பத்தி கம்யூனிகேஷன் பத்தி இல்ல, நான் பிரசன்ட் பண்ண இல்லையா, அது எப்படி இருந்தது, நான் என்ன எந்த அளவுக்கு வந்து கம்யூனிகேஷன்ல வந்து என்ன நானே வந்து அப்ஸ்கில் பண்ணிக்கணுங்கிறதுக்காக கேட்குறேன். ஸோ யாருக்காவது ஃபீட்பேக் இருக்குன்னா சொல்லுங்க, இல்லைன்னா அடுத்த கேட்குறேன். இல்ல வருமா, முன்னாடி அதாவது ஒரு 5 months 6 monthsக்கு முன்னாடி இருக்கிறத விட இப்போ கம்யூனிகேஷன் ஸ்கில்ல கொஞ்சம் நிறைய இம்ப்ரூவ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா முன்னாடி தான் கொஞ்சம் வந்துட்டு நர்வஸா இருப்ப, பயப்படுவ, கொஞ்சம் ஃபேஸ்ல அதெல்லாம் தெரியும். இப்போ ஆனா அந்த மாதிரி சுத்தமா எதுவுமே தெரியல. கம்யூனிகேஷனையும் ஐ திங்க் நீ இம்ப்ரூவ் பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். இப்படியே இன்னும் இல்லாம இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டனா நீ கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நீயும் இன்னும் கொஞ்சம் நல்லா இதாகிடலாம். ஓகே, சூப்பர், தேங்க்யூ. ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஃபீட்பேக் கொடுக்கறது தான் ரொம்ப முக்கியம், எல்லாத்துக்குமே தான். ஓகே, அப்போ மீதி இருக்கிற யாருக்கிட்டையும் ஃபீட்பேக் இல்லையா? ஓகே, ஜீவாவோட கம்யூனிகேஷன் பத்தி எடுத்து கேட்போம். ஜீவா எப்படி கம்யூனிகேட் பண்ணா, ஸோ அதோட ஃபீட்பேக் சொல்லுங்க. கமான் கைஸ், வெயிட்டிங்ல இருக்கேன் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு. எனக்கு நானே ஃபீட்பேக் கொடுக்கலாமா? கொடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா வந்துட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்துட்டு இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு பேசுறது வந்துட்டு ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஸ்பீடா பேசுற மாதிரி ஒரு ஃபீல். அதே மாதிரி இப்போ நம்ம இப்போ இந்த மீட்ல இருக்கனால நான் வந்துட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசுற மாதிரி இருக்கேன். பட் நேர்லயும் பேசிடுவேன், ஏன்னா நம்ம கம்யூனிட்டி தான். பட் புதுசா ஏதாவது யாராவது வந்தாங்கன்னா, கொஞ்சம் ரொம்ப புதுசா அந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா அவங்க கிட்ட வந்துட்டு இப்போ ஸ்டேஜ் மேல ஏறி புதுசா ஒரு 100 பேர் முன்னாடி இருக்காங்க அவங்க கிட்ட பேச அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல கொஞ்சம் நர்வஸ் ஆவேன். அதெல்லாம் வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்கான முயற்சியும் போட்டுட்டு தான் இருக்கேன். கூடிய சீக்கிரம் சேஞ்ச் பண்ணிடுவேன் நம்புறேன். சேஞ்ச் பண்ணிடுவேன். அவ்வளோதான் கைஸ். உங்ககிட்ட ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுனாலும் சொல்லுங்க, நான் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணிக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பர்மா, நீங்க தான் சொல்லுங்க என்னைய பத்தி. ஒன்றும் இல்லை, நான் அப்ளரே அட்ரஸ் பண்ணி சொன்னேன் இல்லையா, அது ஒன்றே ஒன்று தான். அதாவது இன்டராக்டிவா முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. தட்ஸ் ஆல். என்னோட ஃபீட்பேக் அது மட்டும் தான் உங்கள்கிட்ட. நீ சூப்பரா சொல்ற, கண்டென்ட்ல கோல்டு மைன் மாதிரி இருக்கு, அது ட்ரெஷர் தான் சொல்ல போனா அது. ஸோ அப்படிப்பட்ட கண்டென்ட்டா இன்டராக்டிவா கொண்டு போனா இன்னும் சூப்பரா இருக்கும். இன்டராக்டிவானா எந்த மாதிரிடா? இடையில நீயே கேள்வி கேட்கணும். அப்போ நீங்க ஒன்னு பேசுற அப்படின்னா, ஸோ அதுல இருந்து கொஸ்டின் கேட்டு அவங்க ஆன்சர் பண்ண வச்சு அதுல இருந்து இன்னும் பேசிருக்கணும். புரியுதா? அதான் இன்டராக்டிவ் பண்ணி. ஓகேடா. நீ வந்து ஒரே ஸ்ட்ரெச்ல போன இல்லையா, அப்படி போக கூடாது. இடையில கேப் விட்டு கேள்வி கேட்டு கொஞ்சம் பண்ணா கொஞ்சம் அப்படி கொண்டு போகணும். ஓகேடா, நெக்ஸ்ட் டைம் மாத்திக்கிறேன் கண்டிப்பா. ஓகே, சொல்ல போனா இதை நானுமே தான் மாத்தணும். நானே கொஞ்சம் கொஞ்சம் பண்ணா கொண்டு போறதுதான் ட்ரை பண்றேன். ஒன்னும் வேலைக்கு ஆக மாதிரி தெரியல. ஸோ அப்படியே கொஞ்சம் கொண்டு போகணும். இது எனக்கும் இருக்கிற ஃபீட்பேக் தான், எனக்கு நானே வச்சிருக்கேன். ஓகே.
ஓகே, எனி ஒன் லவ் டு ஹியர் யுவர் ஃபீட்பேக். என்னோட ஃபீட்பேக் நான் இப்ப கேட்டே ஆகும் அப்படிங்கிற மாதிரி யாருக்காவது ஏதாவது ஆசைகள் இருக்கா? அப்படியே கேட்டே இல்லைன்னா போனா டைம் உங்களுக்கே போயிட்டே நீங்க இருக்கும். ஃபீட்பேக் கொடுக்கணும்னா அப்படின்னா கூட நீங்களே கொடுத்துக்கோங்க. ஆனா எல்லாருமே குரூப்ல வந்துட்டு நம்ம இந்த மீட்ல வந்துட்டு பேசணுன்றதுக்காக தான். எல்லாருமே பேசுங்க, கண்டிப்பா பேசியே ஆகணும். இது என்னோட ரெக்வஸ்டும் கூட, இதோட ஆர்டரும் கூட. சின்ன திருத்தம், கம்யூனிட்டியை பொறுத்தவரை ஒன்லி ரெக்வஸ்ட், நோ ஆர்டர்ஸ். ஓகே ஓகே ஓகே. ஓகே, சரி, ஓகே. நியூ மெம்பர்னு சொல்ற பாரதி. ஓகே, அவனை பத்தி ஆல்ரெடி சொல்லியாச்சு. அவனை பத்தி யாருக்காவது இன்னும் டவுட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அவங்ககிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும், இல்லை அவனோட கம்யூனிகேஷன் ஃபீட்பேக் கொடுங்க. அவனும் வந்து கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுவான். ஸோ அவனை பத்தி ஏதாவது கம்யூனிகேஷன் ஃபீட்பேக்ஸ், அவனோட ஃபீட்பேக், இல்லை அவனோட பேசுறது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி எதுவும் இல்லடா. ஆனா வந்துட்டு இப்போ கரண்டா ஆண்டர்பிரினர் சம்பந்தமா தான் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது கேட்டா கொஞ்சம் பர்சனலா கேக்குற மாதிரி இருக்கும். என்ன இல்ல இப்போ ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, என்னென்ன பண்றீங்க அந்த மாதிரி, அது இது சம்பந்தமா. இது உனக்கு பர்சனல் கேள்வியா? நான் கூட வேற இது பர்சனல் கேள்வியா கிடையாது. இது ஆக்சுவலி வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு கேட்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. அல்டிமேட் ரீச்ல இப்போதைக்கு நம்ம கிட்ட 3 கிளைண்ட்ஸ் இருக்காங்க. ஓகே, ஸோ அந்த 3 கிளைண்ட்ஸுக்கும் வந்து சர்வ் பண்றோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று. ஒருத்தர் வந்து நான் டெய்லி சொன்னேன் இல்லையா, நான் ஒரு தடவை மீட்ல கூட காமிச்சிருந்தேன் ஒரு வெப்சைட். ஸோ அந்த டெய்லி அவரும் ஒன் ஆஃப் த அவரு சொல்லிட்டு சென்னையில ஒருத்தவங்க வந்து கிளினிக் வச்சிருக்காங்க. ஓகே, அவங்களோட ஸோ அவங்களும் வந்து ஒன் ஆஃப் கிளைண்ட். இந்த 2 கிளைண்ட் இல்லாம இன்னொரு கிளைண்ட் இருக்காரு. அவர் வந்து ஒரு பப்ளிகேஷன் வந்து ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதோட இது மார்க்கெட்டிங் வந்து பார்க்கணும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ அந்த பப்ளிகேஷன் பேரு கூட புதியல் பப்ளிகேஷன். ஓகே, ஓகே ஓகேடா. இப்போதைக்கு இதுல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து நாங்கள் மெயினாக டீனா டெக்னில் கேருக்கு ஆட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே 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 வர்மா. ஓகே ஓகே, யாராவது ஃபைனல் வேர்ட்ஸ் கொடுக்கணுமா? முடிஞ்ச அளவு எல்லாருமே பேசுங்க. ஓகே, நானும் ஜீவாவும் மட்டும் அதிகமா பேசுற மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்க கூடாது. எல்லாருமே வந்து ஈக்குவலா ஜாலியா பண்ணா எல்லாருமே பேசணும். ஃபீட்பேக் கொடுத்தா ஜீவித்தோட ஃபீட்பேக் கேக்குறாங்க. ஜீவித்தோட ஃபீட்பேக் வேணுமா? ஓகே, ஜீவித்தோட ஃபீட்பேக் யாரெல்லாம் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கீங்க? ஜீவித், நீ வந்துட்டு பேசணும்னு நினைக்கிற, ஆனா வந்துட்டு ரொம்ப பதட்டப்படுற, பேசலாமா வேணாமா அப்படின்ற இதை யோசிச்சுட்டு நீ பேசுறன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ரொம்ப தயங்குறேன்னு நினைக்கிறேன். நீ ஃப்ரீயா பேசுனேன்னா நிறைய நீயும் பேசுவேன்னு நம்புறேன். பேசுவ அப்படிதான், பட் தயங்காத. அடுத்த டைம் வந்துட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டேன்னா நீயும் நல்லா கரெக்டா பேசலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா இன்ட்ராக்ட் ஆகிக்கலாம் நம்ம கம்யூனிட்டிக்குள்ள. ஓகே ஜீவா. ஓகேடா. ஜீவித், நீ இப்போதான் புதுசா கம்யூனிட்டிக்குள்ள வந்த மாதிரி தான். ஏன் சொல்றேன்னா, நீ முன்னாடியே ஜாயின் பண்ணிட்ட, பட் நிறைய மீட்ஸ் அட்டன் பண்ணல, நிறைய விஷயம் உனக்கு தெரியாது, உனக்கு ஏகப்பட்ட கேப் இருக்கு. ஸோ அதனால உனக்கு இந்த கம்யூனிகேஷன் கேப் வந்து இவ்வளோ இருக்கும். ஸோ அதுதான் வந்து காரணமா இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. நீ வந்து அப்ஸ்கில் பண்ணிக்கோ. அப்ஸ்கில்னா கம்யூனிகேஷன் வந்து பண்றத தயங்காம பேச ஆரம்பி. ஸோ இன்னும் இதுக்கு நீ வந்து பெட்டர், நீ அப்ஸ்கில் பண்றதுக்கு இப்போ நம்ம மீட் நடத்துறோம்ல, ஸோ இதுல நீ அதிகமா பேசின அப்படின்னாலே உன்னோட கம்யூனிகேஷன் வந்து 100% கேரண்டியா சொல்றேன் இம்ப்ரூவ் ஆயிடும். நான் அதுக்கு வாரண்டி கேரண்டி என்ன பாண்டு பத்திரத்துல கையெழுத்து போட்டு தரேன், அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ நீ அட்டன் பண்ணி பேசின அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா கம்யூனிகேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கு நான் கேரண்டி. ஓகே ஓகே ஓகே. எனி அதர் மெம்பர்ஸ்
யாராவது ஒருத்தர் ஜீவித்தோட ஃபீட்பேக் கொடுக்கணுமா இல்லை உங்களோட ஃபீட்பேக் வந்து ஹியர் பண்ணுமா? மீட் வேற போய்கிட்டே இருக்கு, முடிச்சாகணும். ஸோ அதுதான் கேட்குறேன். எனக்கு நான் எப்படி என்னோட கம்யூனிகேஷன் பத்தி ஃபீட்பேக் யாராச்சும் கொடுங்களேன். ஓகே, மேகாவோட கம்யூனிகேஷன் ஆக்சுவலா மேகாவோட கம்யூனிகேஷன் சூப்பராக தான் இருந்தது. ஓகே, என்ன எப்படி சொல்றது, எல்லாமே சொல்றாங்க, பட் வந்து இன்னும் கொஞ்சம் பாயிண்டா வந்து சொல்லணும். புரியுற மாதிரி சொல்லணும்னா எப்படி சொல்றது, ஆக்சுவலி அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதே எனக்கு மாதிரி example- இன்னொரு ரெக்வஸ்ட் கைஸ். சொல்லு. இப்போ ஒரு விஷயம் கத்துக்கிறோம்ல நம்ம, இப்போ வந்துட்டு நீங்களா கத்துக்கிறீங்க, செல்ஃப் லேர்ன் பண்றீங்க. அதே மாதிரி இப்போ இப்போ நான் கத்துக்கிறேன்னா இப்போ நான் அதை வந்துட்டு குரூப்ல ஷேர் பண்றேன். அதே மாதிரி நீங்க எல்லாரும் அது மாதிரி ஷேர் பண்ணீங்கன்னா எல்லாருமே கத்துக்கலாம். அது ஒண்ணுதான் ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறேன். ஓகே, இத கண்டிப்பா பண்ணணும். இது எல்லாமே பண்ணுவீங்களா? பண்ணிரலாம், முடியும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, மேகாவோட ஃபீட்பேக்ல நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் வருது, பட் வந்து அதை எப்படி கன்வே பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இது ஒண்ணுதான் வந்து தெரிஞ்சுது, பட் அதை எப்படி கன்வே பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஸோ வேற யாருக்காவது ஃபீட்பேக் இருக்கா? ஸோ நீங்க சொல்றப்ப கூட எனக்கு அது எப்படி கன்வே பண்ணுங்கிற ஒரு ஐடியா கூட கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் ஓகே. மேகா கம்யூனிகேஷன் நல்லா தான் பண்றாங்க, கரெக்டா தான் பேசியிருக்காங்க. அவ்வளோக்கும் வந்துட்டு எந்த இதுவும் அந்த மாதிரி தெரியல. குட் தான். தேங்க்ஸ். அதேதான் நான் சொல்றேன், கம்யூனிகேஷன் சூப்பரா இருந்தது, பட் ஏதோ ஒரு இடத்துல மட்டும் ஒரு சின்ன லேக் இருந்தது. பட் அதை எப்படி சொல்றது, ஆக்சுவலி எனக்கு எனக்கு வந்து புரியல. என்னோட கம்யூனிகேஷன் என்ன ஒரு ரிசர்வன்ஸ் நான் பாக்குறேன்னா, என்னோட பாயிண்ட்ஸ் வந்து நான் கிளியரா எடுத்து வைக்கணும். அதேதான் நானும் சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் இது எப்படி சொல்றது, ஆக்சுவலா பாயிண்ட்ஸ் வந்து சொல்றீங்க கரெக்ட், பட் வந்து அத கிளியரன்ஸ், அந்த பாயிண்ட் கிளியரன்ஸ்னு சொல்லுவோம்ல, ஸோ அதை மட்டும் வந்து கிளியர் பண்ணிக்கணும். ஓகே, அது மட்டும் வந்து பாத்துக்கோங்க. வேற எதுவும் ஃபீட்பேக் இல்லை. உங்களோட கம்யூனிகேஷன்ல வெல் அண்ட் குட், சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ். ஓகே, வேற யாருக்காவது ஃபீட்பேக் கேட்கணுமா, ஃபீட்பேக் கொடுக்கணுமா? சஞ்சீவ் ப்ரோ இருக்கீங்களா? சஞ்சீவ், சரி ஓகே. ஐ திங்க் மீட் இப்போ வந்து 2 hours போயிடுச்சு. இப்போ மீட்டை முடிச்சுக்கலாமா? கைஸ் மைக் ஆன் பண்ணி பேசுங்கப்பா, இப்படி தனியா மட்டும் பேச வைக்காதீங்க தயவு செஞ்சு. முடிச்சுக்கலாம் வருமா? யாருக்காவது எதாவது இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க, இல்ல மீட்டை க்ளோஸ் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மீட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஃபீட்பேக் வேணும்னா வாய்ஸ் நோட் போடுங்க, இல்லைன்னா ஒரு மெசேஜ் போடுங்க, கம்யூனிட்டியில நான் போட்டு மற்றும் இந்த மீட்ல தான் ஃபீட்பேக் கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகே, பெட்டர் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வழக்கம் போல போன மீட்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி எல்லாரும் கேமரா ஆன் பண்ணி 3, 2, 1 சொல்லி தம்ஸ் அப் போட முடிக்கலாமா? இதை எல்லாரும் ரெடியா? இந்த மீட்ல வேணாம் வருமா, ஒருத்தர் வரல நம்ம கம்யூனிட்டியில, எல்லாரும் ஒரு நாள் வருவோம், அப்போ வந்துட்டு பண்ணோம்னா கரெக்டா இருக்கும்னு தோணுது. ஓகே, ஆக்சுவலா அது ஒரு பாசிட்டிவ் வைபுக்காக தான், வேற எதுக்காக இல்லை. முடியறப்போ ஒரு பாசிட்டிவா ஒரு இது கொடுத்தோம்னா நல்லா இருக்கும். புரியுது. ஓகே, அப்போ
யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா அப்போ அப்படியே முடிச்சுக்கலாம். ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, அடுத்த மீட் கிடைக்கிறது. சரி, ஓகே, பாய். ஓகே, பாய். பாய் 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 வர்மா. பாய் பாய். நம்ம கம்யூனிட்டி பாய்.